பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினால் கலை கலாச்சார பீட மாணவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இவ்வருடம் உயர்தர பரீட்சையை எதிர்கொள்ள இருக்கும் மாணவர்களுக்கு பிரைட் பாத் ஏலெவல் பொலிட்டிக்கல் செமினார் இன்று சிறப்பு கருத்தரங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே இக்கருத்தரங்களின் வளவாளர்களாக திருகோணமலை ஜாஹிரா காலேஜைச் சேர்ந்த எஸ் அர்கான், ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, இரக்காமம் அஷ்ரஃப் தேசிய மகளிர் வித்தியாலயத்தைச் சேர்ந்த எஸ் எஃப் சனா, ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆகிய இவ்விருவரும் இக்கருத்தரங்கின் இன்றைய வளவாளர்களாக சிறப்பிக்க உள்ளனர். அந்த வகையிலே இன்று நீ கற்கும் ஒவ்வொரு பாடமும் நாளை உனது வெற்றிக்கான படிக்கட்டாக அமையலாம். ஆகவே இன்று கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களும் உங்களுடைய விரும்பிய கல்வித்துறையையும் விரும்பிய லட்சியத்தையும் அடைய இன்று நான் பிரார்த்தனை செய்தவர்களாக, இறுதியாக இச்சேலமர்வை நடாத்த உறுதுணையாக இருந்த கலை கலாச்சார பீட நிர்வாகம், மாணவர் ஒன்றியம் மற்றும் 2023 வருட கலை கலாச்சார பீட மாணவர்கள் சார்பாக அனைவருக்கும் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இக்கருத்தரங்கில் கல்வி பயில வந்திருக்கும் அனைவருக்கும் இது தொடர்பான மேலதிகமான தெளிவுகள், வழிகாட்டல்களை எங்களது வளவாளரான எஸ் அர்கான் அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். தேங்க்யூ ஃபரிஸ்தா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய இந்த அரசறிவியல் விஞ்ஞான கருத்தரங்கில் முதலாவது கட்ட முதல் நாளாக எங்களுடன் இணைந்திருக்கும் மாணவர்களை வரவேற்பதுடன், உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நாங்கள் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 2023-24 கலை கலாச்சார பீட கல்வியாண்டைச் சேர்ந்த மாணவர்கள் பிரதிநிதிகள் குழு. அந்த வகையிலே எங்களுடைய இந்த குழுவினால் பிரைட் பாத் கம்யூனிட்டி என்ற ஒரு ஏற்பாட்டு குழுவினால் இன்றைய தினம் இலவச கருத்தரங்கு நடைபெறுகின்றது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த விடயமே. அதனுடைய முதற்கட்டமாக முதலாவது நாளாக இன்றைய தினம் காலை நேரம் அளவில் தமிழ் பாடத்தினுடைய முதலாவது நாள் கருத்தரங்கு நிறைவடை எதிர்நோக்க வந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இந்த வருட பரீட்சையை இந்த வருடம் 2026 கல்வியாண்டிற்குரிய உயர்தர பரீட்சை எதிர்நோக்கவிருக்கும் மாணவர்களுக்காக இவ்வாறான ஒரு பாரிய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினர்களுக்கும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் இவ்விடத்தில் நாங்கள் நன்றியை இவ்வண்ணம் தெரிவித்துக் கொண்டு, நான் நினைக்கிறேன் இது ஒரு சிறிய திட்டம் என்றிலே இது ஒரு 15-20 நாட்களாக நாங்கள் இதுக்கான நிறைய செயற்திட்டங்களை, அதுக்கு பின்னால் எத்தனையோ குழுக்களை வைத்து கொண்டு இவ்வாறான ஒரு ஏற்பாடை நாங்கள் தயார் செய்து வருகின்றோம். உங்களுக்குரிய எதிர்பார்ப்பு வினாக்கள், அந்த எதிர்பார்ப்பு வினாக்களை செய்வதற்கான ஒரு குழு, அதே போல அதுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்குரிய ஒரு குழு, அதே போல இந்த ஏனைய விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதற்கான நீரசூசிகள், நிறைய நிறைய செயற்திட்டங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தையும் ஒரு காலகட்டத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே முதலாவது விடயமாக மாணவர்களுக்கு கூற விரும்புவது என்னவென்றால், இவ்வருடம் நீங்கள் 2026ஆம் ஆண்டு இந்த பரீட்சையை எதிர்நோக்கி வருகின்றீர்கள். ஏன்னா அப்போ உங்களுக்கு சொல்ற விஷயம், நீங்க என்ன விஷயங்களை இறுதிக்கட்ட நேரத்துல நிறைய தெரிஞ்சு கொள்றீங்க, அறிஞ்சு கொள்றீங்களோ, அது எவ்வளவுக்கு நீங்க அதுல உங்களுடைய ஈடுபாடுகளை காட்டிக் கொள்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உங்களுக்குரிய ஒரு நன்மைகளாகவும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் அது சேரும். அந்த வகையில எங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்க இப்போ இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போறீங்க. ஏன்னா இப்போ இதுல மாணவர்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன இந்த பாடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு? இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தா பேசிக்கா ஒரு ஆளுக்கு சும்மா ஒரு பாடம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இன்னொரு ஆளுக்கு அந்த பாடத்தை கண்ணில் காட்டியலாம். அதே போல மற்ற ஆளுக்கு மற்ற பாடம் லேசா இருக்கும், இந்த பாடத்தை என்னது இது செஞ்சு கொடுறே கஷ்டம், விளைய கொடுறே கஷ்டம்ன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனா சரியான ஒரு நோக்கத்துக்கு ஏற்ப, சரியான ஒரு திட்டமிடலுக்கு ஏற்ப, ஒரு குறுகிய ஒரு நேரத்தினுடைய அடிப்படையிலே நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கக்கூடிய ஒரு பாடம்னு சொன்னா
அது இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் தான். உங்களுக்கு தேவையான அப்டேட், உங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் எல்லாத்தையும் எங்களுடைய குழுவுடன் இணைந்து கொண்டு, எங்களுடைய நிர்வாகத்தோடு இணைந்து கொண்டு நீங்கள் அதனை செயற்படுத்திக் கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்குரிய நேரமாக தொடர்ந்து இந்த 7 மணி டைமை தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு 5 நாட்கள் நடக்க இருக்கின்ற இந்த ப்ரொஜெக்டை வந்து நாங்கள் 7 மணிலிருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு பொலிட்டிக்கல் இப்போ எல்லா பாடத்தையும் உள்ளடக்கிற வகையில், ஒரு எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிற வகையில் ஒரு செமினார் ஒன்று ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னால், அதுக்கு வந்து இப்போ ஒரு 1 ஹவர் படி ஒரு 5 ஹவர் என்றது போதாது. இப்போ உதாரணமாக சொன்னால், இப்போ யாப்புகள் என்றது நீங்கள் உங்களோட ஸ்கூல் ஸ்டடீஸில், உங்களோட பர்சனல் டியூஷன் ஸ்டடீஸில் வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் படிச்சிருவீங்க, முழு யாப்புகளையும் படிக்கிறேன்டா. அதை இப்போ ஒரு 2 நாளில் கவர் பண்ணிடலாமா? இப்போ நாளைய நாட்கள் உங்களுக்கு நாளைய 2 நாட்கள் யாப்புகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றதுன்றாலும் அது 2 நாள்ல வந்து அந்த குறுகிய நேரத்துக்குள்ள கவர் பண்ண முடியாது என்றாலும், இந்த ஒன்லைன் சூழ்நிலை, அதே போல உங்களுக்கு மிக குறுகிய நேரத்திற்குள் நாங்கள் முடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உங்களுக்கான இந்த 5 நாட்கள் நேர சூசியை நாங்கள் ஒதுக்கியிருக்கின்றோம். அதற்கான நேர சூசியும் அதற்கான வினாத்தாள்களும் உங்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த முதலாவது நாள் கருத்தரங்கு முடிவடைந்ததுடன் அதற்கான வினாத்தாள்கள் உங்களுக்கு உங்களுடைய குழுமத்தில் வழங்கப்படும். உங்களுக்கு இந்த நேரம் போதாமைய ஒரு காரணம் இருக்குமாக இருந்தால், நீங்கள் எங்களுடைய நிர்வாக குழுவிடம், எங்களுடைய நிர்வாக குழுப்புக்கு பொறுப்பான உறுப்பினர்கள் இருக்கார்கள், அவர்களிடம் நீங்கள் என்ன செய்யலாம், முறையிட்டு உங்களுக்கு மேலதிகமான இன்னும் ஒரு நாட்கள் மேலதிக நாட்கள் உங்களுக்கு செய்வதற்கு தேவை இருந்தால் நீங்கள் அவர்களிடம் வினவி அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலாம். உங்களோட சப்ஜெக்ட் இருக்கு, உங்களோட சப்ஜெக்ட் குரூப்ஸ்ல நீங்க வந்து கேட்கலாம், உங்களோட சப்ஜெக்ட் லீடர்ஸ்ட வந்து நீங்க வந்து பேசி உங்களுக்குரிய இந்த தீர்வுகளை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளும். இன்றைய தினம் வந்து நாங்க என்னண்டா பொலிட்டிக்கல்ல பார்ட் 2 பேப்பர்ல எதிர்பார்க்க வினாக்களோடு சேர்ந்த வகையில பகுதியே தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். நாளைய தினமும் நாளைய மறுதினமும் வந்து உங்களுக்கு யாப்புகளுக்குரிய நாட்களாக அது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 4வது தினம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்ட் 2ல சி பகுதிக்குரிய நாட்களாக ஒதுக்கப்பட்டு 5வது தினம் வந்து உங்களுக்கு அந்த எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் என்ன வழிமுறைகளை செய்யற அடிப்படையில் தான் நாங்கள் அதை ஒதுக்கி இருக்கிறோம். ஆனா உண்மையாகவே ஒரு அரசறிவியல் பாடத்தை எதிர்நோக்கிய மாணவர்களாகவும் சரி, இதற்கு முதல் நாங்கள் இந்த வழிகாட்டல் கருத்தரங்களை செய்த என்ற ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் நேரமின்மை என்பது ஒரு போதாத ஒரு குறைபாடாகத்தான் இருக்கின்றது. என்றாலும் எங்களால் முடிந்த அளவிற்கான உங்களுக்கு தேவையான அந்த விடயங்களையும், நீங்கள் புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களையும், எப்படி நீங்க இந்த எக்ஸாம்ஸ்ல ஆன்சர்ஸ் எழுதலாம் என்ற விஷயங்களையும் வந்து நாங்க உங்களுக்கு சரியான முறையில வந்து வழிகாட்டுவோம். என்ற பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லுவாங்க, பந்தியா எழுதணும். ஃபுல்லா பந்தியா எழுதினா தான் எங்களுக்கு ஃபுல்லா மார்க்ஸை போடுவாங்க. இப்படி அந்த எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு எழுதுறதுக்குரிய ஒரு மெத்தட் இருக்கு, எழுதுறதுக்குரிய ஒரு சரியான ஒரு இது இருக்கின்றது. மாணவர்களில ஜாயின் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன டவுட்ஸ் இருக்கு, இல்லாட்டி எக்ஸாம்ஸ் எப்படியான ஒரு ஐடியாஸ்ல செய்யலாம், அப்படியான விஷயங்களை வந்து இந்த இந்த வகுப்பு முடிவடைகிற சந்தர்ப்பத்தில் நீங்க எங்களோட கலந்து ஆலோசிக்கலாம். அதே சந்தர்ப்பத்தில் வந்து நீங்க வந்து எங்களுடைய இந்த குழுமத்துல, எங்களுடைய அரசறிவியல் விஞ்ஞானத்துக்குள்ள ஒரு குழுமம் இருக்கு, அந்த குழுமத்திலையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிமுறைகளையும் இந்த விடயங்களையும் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? இப்போ முதலாவது கட்டமாக உங்களுக்கு பகுதி ஏல வந்து உங்களுக்கு இந்த பேப்பரை வந்து நாங்கள் இந்த கிளாஸ் முடிய நாங்கள் வந்து குரூப்ல போடுவோம். இப்போ ஸ்லைட் ஷேர் பண்ணுவோம் நாங்கள் ஸ்க்ரீனில். பகுதி ஏல வந்து முதல் 2 வினாக்களுக்குரிய பெரிய வினாக்களுக்குரிய 20 புள்ளிகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வினாக்களுக்குரிய ஏற்பாடுகள் தான் இன்றைய தினம் நாங்கள் செய்யவிருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் இவ்வாறான இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு மேலதிகமான தேவைகளை நீங்கள் எங்களிடம் கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இந்த முதலாவது கருத்தரங்கை சகோதரி சனா அவர்கள் உங்களுக்கு ஆரம்பித்து வைப்பார். நன்றி. Okay, thank you, Arkan. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. பிரைட் பாத் கருத்தரங்கில் பங்குபற்றிருக்கும் மாணவர்கள் அனைவரையும் மற்றும் எனது சக நண்பர்களையும் விழித்தவர்களாய் நேரத்தை கருத்தில் கொண்டு வினாத்தாளின் கட்டமைப்புக்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். முதலாவது எமது அரசு அறிவியல் விஞ்ஞான கற்கை நெறியினுடைய வினாத்தாளை பார்த்தோம் என்று சொன்னால், இதில் வந்து பிரதானமாக 3 பகுதிகளை கொண்டு காணப்படுகின்றது. ஒன்று எம்சிக்யூ வினாக்கள் என்று சொல்ற ஒரு விடயமும், அதாவது நாம் வந்து சிறு வினாக்களுக்கு கோடு இழுத்தல் அப்படியான எம்சிக்யூ கேள்விகள் வந்து ஒரு பகுதியாகும். இரண்டாவது வந்து ஸ்ட்ரக்சர், அதாவது குறு வினாக்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியும், மூன்றாவது எஸ்ஏ பார்ட், நம்ம கட்டுரை எழுதுற மெத்தடுக்கு ஏற்ற மாதிரியும் 3 பாகங்களை கொண்டு எமது அரசறிவியல் விஞ்ஞான கற்கை நெறி பாடப்பரப்பு உருவாக்கப்பட்டுள்ளது, வினாத்தாள். எனவே அந்த அடிப்படையில்
எம்சிக்கு வந்து 30 வினாக்கள் உங்களுக்கு தரப்படும். 30 வினாக்களுள் ஒரு புள்ளி வீதம் 30 வினாக்களுக்கு 30 புள்ளிகள் வழங்கப்படும். ஸ்ட்ரக்சர் 20 உங்களுக்கான குறு வினாக்கள் தரப்படும். 20க்கும் ஒரு புள்ளி வீதம் 20 புள்ளிகள் வழங்கப்படும். எனவே பகுதி ஒன்றில் மொத்தமாக 50 புள்ளிகளை நீங்கள் இவ்வினாத்தாளில் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் எஸ்ஏ பார்ட் கட்டுரை பகுதியில் பிரதானமாக 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். முதலாவது பகுதி ஏ, இரண்டாவது பகுதி Excuse பி, me, மூன்றாவது Arkan. பகுதி சி. Arkan, ஓ ஓ ஓ கேக்குது. கொஞ்சம் சவுண்ட் கிளியர் இல்லாம இருக்கு. யார் அது என்னதா? கிளியர் தானே? ஓகே ஓகே, இப்போ ஓகே. ஓகே, ஓகே அர்கான். ஓ ரைட், ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எஸ்ஏ பார்ட்ல வந்து உங்களுக்கு ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட்னு சொல்லி 3 பார்ட்கள் வந்து உங்களுக்கு தரப்படும். பகுதி ஏயிலிருந்து ஒரு வினாவும், பகுதி பியிலிருந்து 2 வினாவும், பகுதி சியிலிருந்து ஒரு வினாவும், மொத்தமாக பகுதி ஏபிசியிலிருந்து ஒரு வினாவையும் தேர்ந்தெடுத்து 5 வினாக்கள் மொத்த வினாக்களாக கட்டுரை வினாக்கள் எழுதுவது கட்டாயமானது. அப்ப எனவே அந்த அடிப்படையில் இவ்வாறு பகுதி பி பாட்டில் 50 புள்ளிகள், பகுதி ஏ பாட்டில் 50 புள்ளிகள் என்று சொல்லி மொத்தமாக 100 புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வினாத்தாள் கட்டமைப்பு வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பகுதி ஏ பாட்டிலிருந்து பொதுவாக நம்ம ஒரு கேள்வி வந்து கட்டாயமாக எடுத்துக்கொள்ள கேள்வி வந்து அமையப்பெறும். இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பகுதி ஏல இங்க உங்களுக்கு தரப்பட்ட கேள்வி அணுகுமுறையை மையப்படுத்தியது. அப்ப அந்த அடிப்படையில் அரசியல் விஞ்ஞானத்திற்கான பின்வரும் அணுகுமுறைகளுள் எவையேனும் 2 விளக்குக. எனவே இவ்வாறான ஒரு கேள்வியை நாம் அணுகும் போது மொத்தமாக 20 புள்ளிகள், அதே மாதிரி 10 புள்ளிகள் என்ற விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இங்கு நாம் இந்த கேள்வியை சற்று பார்க்கும் போது அணுகுமுறைகள் என்ற விஷயத்துக்குள்ள போய் நோக்குவது சற்று சிறந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில அணுகுமுறை என்பது அரசியலியல்ல கூறப்படுகின்ற எளிமையாக குறிப்பிட்ட ஒரு விடயத்தை விரிவாக நோக்குவதற்கும் தெளிவுபடுத்துவதற்குமான ஒரு வழிமுறையே அணுகுமுறை என அழைக்கப்படும். 2 வகைகளாக பிரிக்கலாம். இரண்டாவது நவீன ரீதியான அணுகுமுறையாக நாம கொள்ளப்படுறது இங்கு தத்துவார்த்த அணுகுமுறையும் அதே மாதிரிக்கு ஒப்பீட்டு அணுகுமுறையும் மரபு ரீதியான அணுகுமுறைகளாக உள்வாங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நவீன ரீதியான அணுகுமுறை, இங்கு நவீன ரீதியான அணுகுமுறைகள் பிரதானமாக 5 அணுகுமுறைகள் தரப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில பன்மைத்துவவாத அணுகுமுறை, விஞ்ஞான அணுகுமுறை, அரசியல் பொருளாதார அணுகுமுறை, சமூகவியல் அணுகுமுறை, பெண்ணியல்வாத அணுகுமுறை என 5 வகையான அணுகுமுறைகள் தரப்பட்டிருக்கு. அப்ப எனவே முதலில் நாம் இதை பழமையான அணுகுமுறை, நவீன ரீதியான அணுகுமுறை என்று சொல்லி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு 2 பிரதானமான காரணிகள் முக்கியமா இருக்கு. அதாவது ஒன்று வந்து நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து உலக மகா யுத்தம் அப்படின்னு சொல்லியும். அப்ப 19ஆம் நூற்றாண்டிற்கு முன்னர் தோற்றமேற்ற அணுகுமுறைகள் மரபு ரீதியான அணுகுமுறை என்று சொல்லியும், 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தோற்றமேற்ற, அதாவது 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தோற்றமேற்ற அணுகுமுறைகள் நவீன ரீதியான அணுகுமுறை என்று சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அது ஒரு காரணி. இரண்டாவது இந்த உலக மகா யுத்தம், அதாவது முதலாம் உலக மகா யுத்தங்களுக்கு முன்னர் காணப்பட்ட அணுகுமுறைகள் மரபு ரீதியான அணுகுமுறை என்றும், 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பின்னர் தோற்றம் பெற்ற அணுகுமுறைகள் நவீன ரீதியான அணுகுமுறை என்று சொல்லியும் அணுகுமுறைகளை வகைப்படுத்துவதற்கு 2 காரணிகள் முக்கியமாக இருக்கு. அந்த அடிப்படையில நம்ம கேட்கப்பட்ட கேள்விகளுக்குள்ள போகலாம். அப்ப இதுவரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது சில டவுட்டுகள் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம்.
ஓகே. அப்ப அந்த அடிப்படையில நான் வந்து முதலாவது அரசியல் பொருளாதார அணுகுமுறை. எனவே இது நம்மளுக்கு வந்திருக்கிற மார்க்ஸ் வந்து 10. அப்ப எனவே 10 புள்ளிகளுக்கு நாம் எழுதுகிற மெத்தட் வந்து முதல்ல வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் விஞ்ஞானத்தை பொறுத்தளவில் 3 வகையான கட்டமைப்புகள் ஒவ்வொரு கட்டுரை வினாக்களையும் எதிர்பார்க்கப்படும். ஒன்று அறிமுகம், இரண்டாவது உள்ளடக்கம், மூன்றாவது முடிவுரை. இந்த ஒரு ரீதியில தான் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் நீங்க விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில முதலாவது அரசியல் பொருளாதார அணுகுமுறை. இதுக்கு நாம் ஒரு சிறிய ஒரு வகையான அறிமுகத்தை கொடுத்து உள்ளடக்கத்துல போறது வந்து சிறந்த ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல நான் 10 மார்க்ஸுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எழுதுற, அதே மாதிரி எந்த ஒரு பேஜ் லிமிட்டை நாம வந்து கொண்டிருக்கிற அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு டவுட் ஆயிருக்கலாம். அப்ப எனவே இங்கு வந்து மேக்சிமம் ஒரு தாளுக்கு நம்மளோட ஆன்சர் வாரது ஒரு பொருத்தமாயிருக்கும். ஒரு தாளுக்கு மேலையும் நம்ம வந்து 10 மார்க்ஸுக்கு ஆன்சர்களை எழுதலாம். ஓகே, அது ஒவ்வொருத்தர் எழுத்துற அளவு, அதே மாதிரி அவங்க எழுதுற ஸ்பீட், இதெல்லாம் வச்சு அவங்களோட 10 மார்க்ஸுக்கு அவங்க எத்தனை பேஜ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் ஃபாஸ்ட்டும் அந்த டைமுக்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த விஷயம் வந்து போகும். எனவே சராசரியாக ஒரு 10 புள்ளிக்கு ஒரு தாள் அப்படி ஒரு 2 பக்கம் நாம வந்து எழுதுறது ஒரு பொருத்தமாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில 10 புள்ளிகள் நாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு புள்ளி வந்து அறிமுகத்திற்கும் இன்னொரு புள்ளி வந்து முடிவுரைக்கும், உள்ளடக்கத்துக்கு 8 புள்ளிகளும் உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப இன்னொரு கட்டமைப்பை கருத்தில் கொண்டுதான் நம்மளோட அடுத்தடுத்த விஷயங்கள் நாம் இதுக்குள்ள வந்து சேர்த்து கொள்ளணும். சரிதான பிள்ளைகள்? அப்ப அந்த அடிப்படையில அரசியல் பொருளாதார அணுகுமுறை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு முதலாவது நாம ஒரு அறிமுகத்தை கொடுக்கறது மிச்சம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அந்த அடிப்படையில முதல்ல நாம 10 மார்க்ஸுக்கு அணுகுமுறைகளை கொஞ்சம் கொடுத்து அதுல வகைகளை நீங்க டீப்பா கொடுக்காம கொஞ்சம் குயிக்காவே கேட்கப்பட்ட அணுகுமுறை எந்த வகையான அணுகுமுறையை சார்ந்திருக்கோ அதை கொடுத்துட்டு நீங்க மெயின் விஷயத்துக்குள்ள வாரது உங்களுக்கும் எப்பவுமே பொருத்தமா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில இதுக்குள்ள விஷயம் நம்ம வந்தோம்னு சொன்னா அணுகுமுறை என்பது எளிமையாக குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நோக்குவதற்கும் தெளிவுபடுத்துவதற்குமான வழிமுறை அணுகுமுறை என அழைக்கப்படும். அந்த வகையில் ஒரு நவீன ரீதியான அணுகுமுறைகளில் ஒன்றாகவே அரசியல் பொருளியல் அணுகுமுறை நோக்கப்படுகின்றது. எனவே இதுவும் அரசியல் கற்கையில் ஒரு முக்கியமானது முதன்மையானதுமான அணுகுமுறையாக நோக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறையினுடைய முன்னோடிகள் பல காணப்படுகின்றனர். அப்ப அந்த அடிப்படையில இதனுடைய முன்னோடியாக அடம் ஸ்மித் வந்து கருதப்படுகின்றார். அதையும் தாண்டி இவ்வணுகுமுறைக்கு பல சிந்தனையாளர்களும் பங்குபற்றல்களை செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில அவங்களோட விஷயங்களும் நீங்க அறிமுகத்தோட சேர்த்தே கொடுத்து கொள்ள நல்லது. அப்ப எனவே இதையும் தாண்டி டேவிட் ரிகார்டோ, ஜோன் ஸ்டுவார்ட் மில், அதே மாதிரி தோமஸ் மல்தஸ் போன்றவர்கள பங்களிப்பு அரசியல் பொருளாதார அணுகுமுறைக்கு கிடைக்க பெற்றுள்ளது. அப்ப அப்படியான ஒரு அறிமுகத்தை நீங்க 10 மார்க்ஸுக்கு முதல்ல வந்து கொடுத்து கொள்ளணும். அப்ப முதல்ல வந்து அறிமுகம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். இதுவே உங்களுக்கு 20 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வியா அரசியல் பொருளியல் அணுகுமுறை வந்தால் நீங்க வந்து அணுகுமுறையோட வகைகளையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி நீங்க கொடுக்கறது வந்து நல்ல, அது 20 மார்க்ஸ் உங்களுக்கு பொருத்தமா வரும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம அணுகுமுறைக்குள்ள போனோம்னு சொன்னா ஒரு அரசியல் சார்ந்த விடயங்களை பொருளாதார ரீதியாக ஆராய்ந்து அது பற்றி விளக்குற ஒரு அணுகுமுறை தான் அரசியல் பொருளாதார அணுகுமுறை. அப்போ ஒரு அரசியலை பொருளியல் நோக்கில் பார்க்கும் அணுகுமுறையை அரசியல் பொருளியல் அணுகுமுறை என்று சொல்லி நாம் அழைக்கலாம். எனவே இந்த அரசியல் பொருளியல் அணுகுமுறையானது தோற்றம் பெறுவதற்கு முக்கிய பங்களிப்பு செய்த கருத்தியல் தான் இந்த மார்க்சிசவாதம். அப்ப இந்த மார்க்சிசவாதம் வந்து உருவாக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அரசு அறிவியல்ல வந்து அணுகுமுறை என்ற ரீதியில அரசியல் பொருளாதார அணுகுமுறை தோற்றம் பெற்றுச்சு. அப்ப அந்த அடிப்படையில மார்க்சிசவாதம் வந்து பார்த்தோம்னு சொன்னா முறையாக கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் போன்றோர்களால முன்னெடுக்கப்பட்ட ஒரு சிந்தனை தொகுப்பு தான் இந்த மார்க்சிசவாதம். எனவே இங்க மார்க்சிசவாதம் தான் இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறையினுடைய தோற்றத்துக்கு முக்கிய பங்களிப்பை செய்தது. இதனால் நாம் அரசியல் பொருளியல் அணுகுமுறை மற்றும் மார்க்சியவாத அணுகுமுறை இரண்டும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள முடியாது. அரசியல் பொருளாதார அணுகுமுறை வேறு, மார்க்சிசவாதம் வேறு. எனவே இங்கு கூறப்படுகின்ற ஒரே விடயம், இந்த மார்க்சிசவாதம் உருவாக்கப்பட்டதனாலதான் அரசியல் பொருளாதார அணுகுமுறை என்ற ஒரு அணுகுமுறை வந்து தோற்றம் பெற்றுச்சு. அதை நாம வந்து அதோட தோற்றத்தை நம்ம கொடுக்கணும். அப்ப அதுக்கு பிறகு இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறையுடைய முக்கியமான ஒரு கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா இங்கு வந்து
உற்பத்தி வருமானம், தேசிய வருமானம், பொருளாதார செயற்முறைகள் என்பன அரசாங்க கொள்கையோடு தொடர்படும் விதம் உண்டு. அப்ப அரசியல் பொருளாதார அணுகுமுறையில பிள்ளைகள் நம்ம எதை கற்போம்னு சொன்னா, ஒன்று பொருளாதாரத்துல முக்கியமாக பங்களிப்பு செய்யற ஒரு விஷயம் தான் இந்த உற்பத்தி. அதே மாதிரி அந்த உற்பத்தி மூலம் கிடைக்கின்ற வருமானம், அதே மாதிரி அந்த வருமானம் எந்த அளவுக்கு தேசிய உள்நாட்டுக்கு ஒரு வருமானத்தை இட்டுக்கொள்ளுது, அது தேசிய வருமானம். அதே மாதிரி ஒரு பொருளாதார செயல்முறைகள் எந்த அளவுக்கு அரசாங்க கொள்கையோட தொடர்புடையது, இந்த விஷயத்தை ஆராயறதோட மறுபுறம் அரசாங்க கொள்கையானது பொருளாதார செயல்முறைகளுடன் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பத்தி கற்கிறது தான் அரசியல் பொருளாதார அணுகுமுறை. அப்ப எனவே ஒரு அரசியல்ல ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டால் கட்டாயம் அது பொருளாதாரத்திலும் ஒரு தாக்கம் செலுத்தும். அப்படியான ஒரு வகைப்பாட்டை கொண்டுதான் இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறை கொண்டு வரப்பட்டது. அப்ப எனவே முதலாவது ஒரு அரசியல் பொருளாதார அணுகுமுறைக்கு அறிமுகம் கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது அரசியல் பொருளாதார அணுகுமுறையினது தோற்றம். மூன்றாவது நம்முடைய சமரி அரசியல் பொருளாதார அணுகுமுறையினது கருப்பொருள். அதன் பிறகு இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறையினுடைய ஒரு தந்தையாக அடம் ஸ்மித் காணப்பட்டாலும் இங்கு கார்ல் மார்க்ஸ் செல்வாக்கு தான் அதிகமாக நிறைஞ்சு காணப்படுது. இப்ப இனி வார பகுதிகள் நம்மளுக்கு முழுக்க முழுக்க கார்ல் மார்க்ஸ் ஒரு கருத்தாக தான் வரும். அப்ப அந்த அடிப்படையில கார்ல் மார்க்சின் ஆய்வில் பொதிந்திருந்த புதியதும் விசேடமான பண்பு யாதெனில், பொருளாதாரத்தை ஆழமாக ஆராய்வதில் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டின் பொருளியல் ஆய்வாளர்கள் செய்யாத ஒரு புதிய ஒரு அணுகுமுறையை கட்டியெழுப்பியமே ஆகும். அப்ப இதுவரைக்கும் ஒரு அரசியல்ல இருந்த சிந்தனையாளர்கள் எவரும் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிலையில அந்த பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே ஒரு சிந்தனையாளர் யார் அப்படின்னு சொன்னா அது கார்ல் மார்க்ஸ். அப்ப எனவே இதால இங்க கொடுக்கப்படுற ஒரு விமர்சனமாகவும் நம்ம எதை சொல்லலாம்னு சொன்னா, அரசியல் பொருளாதார அணுகுமுறையுடைய தந்தையாக அடம் ஸ்மித் கருதப்பட்டாலும் கார்ல் மார்க்சினுடைய தனித்துவமான சிந்தனை இங்கு ஒரு விமர்சனமாக காணப்படுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில தான் கார்ல் மார்க்ஸ் இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறைக்கு ஒரு எண்ணக்கருவை முன்வைத்தார். அதாவது வரலாற்று பொருள் முதல் வாதம். இதுதான் இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறைக்கு கார்ல் மார்க்ஸ் வித்திட்ட ஒரு எண்ணக்கரு. அப்ப அந்த அடிப்படையில இவர் கார்ல் மார்க்ஸ் வரலாற்று பொருள் முதல் வாதம் அப்படிங்கிற கோட்பாட்டுல நிறைய அம்சங்களை பொருளாதாரத்தோட தொடர்படுத்தி விளக்கியிருக்காரு. ஏன்னா எந்த ஒரு அறிஞர்களும் செய்யாத ஒரு விளக்கத்தை இங்க கார்ல் மார்க்ஸ் முன் வச்சிருக்காரு. அந்த அடிப்படையில இவர் கூற வர முதலாவது விஷயம், அப்ப நம்மட சமரிக்குள்ள 4வது விஷயம் நம்ம கொண்டு வர போறது கார்ல் மார்க்ஸ் பற்றிய விவரம். அப்ப அதை நாம இதுல எட் பண்ண போறோம். அப்ப இவர் சொல்ற முதலாவது விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று, பொருளாதாரத்தினை ஆராய்வதற்கு முழு சமூகத்தையும் முழுமையாக எடுத்தே ஆராய வேண்டும். அப்ப இவர் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தொன்னு சொன்னாரு. பொருளாதாரம் நம்மளுக்கு ஒட்டு மொத்தமாக ஆராயப்படணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒட்டுமொத்தமான சமுதாயத்தை முழுமையாக எடுத்தால் மாத்திரம்தான் பொருளாதார பதி விளக்கலாம். இதனால பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனிடத்துல செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை அறியலாம் அப்படின்னு சொல்லி முதலாக ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் கார்ல் மார்க்ஸ். அதே மாதிரிக்கு சமூக உருவமைப்பு பிரதானமாக 2 தளங்களை கொண்டிருந்துச்சு. ஒன்று பொருளாதாரம், இரண்டாவது அரசியல், சமூக, கலாச்சார, கருத்தியல் ஆகியவற்றினுடைய உள்ளடக்கிய உயர்தன்மை, அதாவது உயர் கட்டமைப்பு. இப்படியான இந்த தளங்கள் 2 காணப்பட்டாலும் இதுல முதலாவது ஒரு தளம் அதை பொருளாதாரத்துக்கே கொடுத்து கொள்றாரு. அப்ப சமூக உருவமைப்பு தளம் 2 காணப்படுது. இதுல ஒரு தளத்தை பொருளாதாரத்துக்கே கார்ல் மார்க்ஸ் கொடுத்து கொள்றாரு. அப்ப அந்த அளவுக்கு பொருளாதாரத்துக்கு முக்கிய ஒரு பங்களிப்ப இந்த கார்ல் மார்க்ஸ் கொண்டிருக்காரு. சரி பிள்ளைகள், அதே மாதிரி 3வது விஷயம் இவர் செல்ல வாரது, சமூக கட்டமைப்பில் சமூகம், அரசியல், கலாச்சாரம் தாக்கம் செலுத்தினாலும் பொருளாதாரம் தான் அதுல முக்கிய ஒரு அம்சமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லியும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி வர்க்க போராட்டமானது பொருளாதார பலத்தை பெற்றுள்ள மற்றும் பெற்றுக்கொள்ளாத நபர்களுக்கிடையில் ஏற்படுது அப்படின்றதையும் தண்ட 4வது கருத்துல குறிப்பிட்டு கொள்றாரு. அப்ப இப்படி கார்ல் மார்க்ஸ் ஒரு பொருளாதார தளத்தையே மாற்றி அமைத்த ஒரு முறைமையை என்ன செய்யறாரு, நம்மளுக்கு பெற்றுத்தாராரு. சரி, அப்ப அந்த அடிப்படையில இந்த மாதிரி 4வது ஒரு சமரிய நம்ம கார்ல் மார்க்ஸ் விஷயத்துக்கு கொடுத்து கொள்ளணும். அப்ப எண்டுல லாஸ்டா நம்ம அடுத்து ஒரு முடிவு.
அர்கான். சொல்லுங்க. ஓ வந்து ஒருத்தர் வீடியோ வந்து ஒன்னாயிருக்கு, அது கொஞ்சம் ஓகே ரைட். ஓகே. கிளியரா உங்களுக்கு இந்த பேசுறது விளங்குதானே? பிரதர், அந்த விவோ V2020 நீங்க அந்த கேமரா ஆன் பண்ணிருக்கீங்க, அதை ஆஃப் பண்ணி விடுங்களா? ஓகே ரைட், தேங்க்யூ. ஓகே ஓகே. அப்ப எனவே ஒரு எண்ட்ல நீங்க வந்து லாஸ்டா அரசியல் பொருளாதார அணுகுமுறைக்கு இப்ப நீங்க வந்து 5வது உங்களோட சமரி ஒரு பாயிண்ட் வந்து நீங்க முடிவுரை கொடுக்கணும். அப்ப எப்பவுமே பிள்ளைகள் உங்களுக்கு வந்து முடிவுரை நீங்க நன்மை தீமைகளை விமர்சிச்ச மாதிரி சரியா. எப்பயுமே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் விஞ்ஞானத்தை நீங்க முடிவுரை கொடுக்கறது விமர்சன ரீதியா கொடுக்கறது வந்து மிச்சம் நல்ல. அப்ப அதால நம்ம வந்து அரசியல் பொருளாதார அணுகுமுறையோட நன்மைகளையும் கொடுத்து அதோட இணைச்சு தீமைகளையும் கொடுத்து ஒரு விமர்சனமா முடிவுரைகளுக்கு நம்ம வாரது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில இதுக்கு ஒரு எண்டை நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அரசியல் பொருளாதார அணுகுமுறையானது அரசியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் இடையிலான தொடர்பை அறிய முடிதல் மற்றும் அரசாங்கத்தில் பொருளாதாரம் ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி அறிய முடிதல் போன்ற நன்மைகளை தந்தாலும் சமுதாய மக்களிடத்தில் வகுப்புவாதத்தை தோற்றுவித்தல், அதே மாதிரிக்கு கார்ல் மார்க்சின் தனித்துவமான சிந்தனை ஆதிக்கம் பெறுதல் போன்றன இதனுடைய விமர்சனங்களாகவும் காணப்படுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில இப்படியான ஒரு விமர்சன ரீதியில நன்மை தீமைகளை கொடுத்து நம்ம முடிவுரைக்கு வாரது 10 மார்க்ஸுக்கு ஒரு பொருத்தமா இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இப்படியான ஒரு கட்டமைப்புல நீங்க உங்களோட ஆன்சர் எழுத போக்குல உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் ஒன்று செய்யும் கிடைக்கும். அப்ப 10 மார்க்ஸுக்கு நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், அறிமுகம் ஒரு மார்க்ஸுக்கும் முடிவுரை வந்து ஒரு மார்க்ஸுக்கும் உங்களோட உள்ளடக்கம் 8 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து இந்த மார்க்ஸுகளை கவனத்தில் கொண்டு உங்களோட ஆன்சர்களை எழுதி கொள்வது சிறந்தது. சரி. அப்ப இப்படியான ஒரு தியரி மூலமாகத்தான் நீங்க அந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறையை சற்று விலக்கி கொள்ளணும். இல்லை இதுகள்ல உங்களுக்கு ஏதாவது கட்டமைப்புகள்ல ஏதாவது டவுட்டுகள், அதே மாதிரி ஏதாவது அறிமுகம் முடிவுரைக்குள்ள நீங்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது குழப்பங்கள் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். சரி, அப்படி உங்களுக்கு கிளியரா இருந்தா சாரி ஃபார் த டிஸ்டர்ப். சனா கொஞ்சம் நில்லுங்க. அதுல ஒரு ஆள்கிட்ட கேமரா ஒன்னா இருக்குது, அவருக்கு தெரியுது இல்லையோ என்னவோ தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், விவோ V2205. உங்களோட கேமராவை ஒருக்கா செக் பண்ணி கொடுங்க. கேமரா வந்து நீங்க ஆஃப் பண்ணிருப்பீங்க, எகைன் ஒன்னா இருக்கு, ஆட்டோமேட்டிக் சிஸ்டமோ தெரியாது, அது ஒருக்கா கவனிச்சு கொடுங்க பாப்போம். உங்களோட கேமரா வந்து ஒன்ல இருக்குது. ஓகே பிள்ளை, நீங்க அதை கொஞ்சம் கேர் பண்ணுங்க. அந்த உங்களோட வீடியோ அதே மாதிரி நீங்க பேசுற அந்த ஆடியோ அந்த விஷயங்கள் நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணி கொள்ளுங்க. அதுல கொஞ்சம் செக் பண்ணுங்க. கேமரா இன்னும் ஒன்ல தான் இருக்கு, எதுவும் இஷ்யூஸ் என்ன தெரியாது. உங்களுக்கு வந்து ஏதாவது புதுசா இருக்கலாம் பிள்ளைல, அந்த மியூட் அப்படிங்கிற இருக்கிற இடத்தடிய நீங்க டச் பண்ணி அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டார்ட் வீடியோ அப்படிங்கிற இடத்தடியையும் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அதுல கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். நீங்க ஜூமை டச் பண்ணீங்கன்னா இல்லை ஒரு ஆப்ஷன் வரும், அதுல அந்த ஆப்ஷன்ல ஸ்டார்ட் வீடியோ மியூட் இருக்கும், அதுல நீங்க கேமராவை மியூட் பண்ணிட்டீங்கன்னா சரி. சரி ஓகே, நீங்க மிச்சத்தை கண்டினியூ பண்ணுங்கண்ணே சொன்ன. ஓகே சரி பிள்ளைகள், அப்ப 10 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆன்சர்கள் வந்து இந்த அமைப்புல இருக்கிறது வந்து நல்லா. ஸோ இதை பத்தி கொஞ்சம் தெளிவு தேவை அப்படின்றால் வந்து நீங்க சமரியாவை வந்து எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது ஒரு அறிமுகம், இரண்டாவது அரசியல் பொருளாதார அணுகுமுறையுடைய தோற்றம், மூன்றாவது அரசியல் பொருளாதார அணுகுமுறையுடைய கருப்பொருள். சரிதானே? அதே மாதிரி வந்து 4வது சமரி கார்ல் மார்க்ஸ் பற்றிய விளக்கம் நீங்க கொடுத்து கொள்ளணும். 5வது வந்து உங்களுக்கு வந்து
விமர்சனம். அதாவது இங்க வந்து அரசியல் பொருளாதார அணுகுமுறை அடம் ஸ்மித் ஒரு தந்தையாக கருதப்பட்டாலும் கால் மார்க்ஸ்ல தனித்துவமான சிந்தனை தான் இங்க ஆதிக்கம் பெறுது. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க ஒரு விமர்சனமாக நீங்க அதை கொடுத்து கொள்ளலாம். ஸோ எண்டுல வந்து உங்களோட முடிவுரை அரசியல் பொருளாதார அணுகுமுறையோட நன்மை தீமைகளோட முடிச்சு கொள்றது உங்களோட 10 மார்க்ஸுக்கு ஒரு பொருத்தமான ஆன்சரா வந்து இருக்கும். சரி பிள்ளை, அப்ப அந்த ஒரு கட்டமைப்பை நீங்க வந்து பின்பற்றி கொள்ளுங்க. இதுகள் என்ன டவுட்டுகள் இருந்தா நீங்க லாஸ்டாவோ நீங்க கேட்டுக்கொள்ளலாம். சரி, அடுத்தது உங்களுக்கு போடப்பட்டிருக்கிற அணுகுமுறை பெண்ணியல்வாத அணுகுமுறை. அப்ப இந்த அடிப்படையில் அரசு அறிவியல் கற்கையில பயன்படுத்தப்படுகின்ற மற்றும் ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறை தான் இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறை. அப்ப இன்னொரு அணுகுமுறை நம்மளுடைய 10 மார்க்ஸ் தரப்பட்டுகிறதால இதுக்கும் அதே ஒரு தியரி தான் தரப்படும். அறிமுகம் 1 மார்க்ஸ், உள்ளடக்கம் 8 மார்க்ஸ், முடிவுரை வந்து 1 மார்க்ஸ். அந்த அடிப்படையில உங்களுக்கு 10 புள்ளிகளை நீங்க பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். அப்ப இதுக்கு நாம ஒரு அறிமுகத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அணுகுமுறை அப்படின்ற ரீதியில நீங்க ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு அணுகுமுறை என்பது எளிமையாக குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நோக்குவதற்கும் தெளிவுபடுத்துவதற்குமான வழிமுறை அணுகுமுறை என அழைக்கப்படும். அந்த அடிப்படையில் இது நவீன ரீதியான அணுகுமுறைகளில் ஒன்றாகவே பெண்ணியல்வாத அணுகுமுறை நோக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அரசியல் சார்ந்த விடயங்களை பெண்ணியல்வாத நோக்கில் கற்றுக்கொள்ற ஒரு அணுகுமுறை தான் இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறை. சரி, அந்த பெண்ணியம் அப்படிங்கக்குள்ள நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வரும். ஏன்னா இன்றைக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிற அந்த சமத்துவம் அந்த விஷயங்களை கொண்டுதான் அவங்களோட தியரி வந்து நகரும். இது ஒரு நடைமுறை கேள்வி, மற்றது ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறையும் தான். அப்ப அரசியல் சார்ந்த விடயங்களை நம்ம பெண்ணியல் நோக்கில் கற்கிற ஒரு அணுகுமுறை தான் அரசியல் பொருளாதார அணுகுமுறை. அந்த அடிப்படையில பெண்கள் அரசியல் செயற்பாடுகளில் பங்கு பற்ற வேண்டிய அவசியத்தை முன்னிலைப்படுத்தி அதே மாதிரி பெண்களும் அரசியலை பங்கு பற்றணும், அவங்களையும் அரசியலுக்குள்ள கொஞ்சம் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற நோக்குல முன்வைக்கப்பட்ட ஒரு அணுகுமுறை தான் பெண்ணியல்வாத அணுகுமுறை. அப்ப எந்த அளவுக்கு வந்து இந்த நாட்டுல இந்த உலகத்துல ஆண்களுக்கு அரசியல்ல பொருளாதாரத்துல சமூகத்துல கலாச்சாரங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே முக்கியத்துவங்களை பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாதிட்ட ஒரு அணுகுமுறை தான் இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறை. அப்ப இது வந்து ஆண்களுக்கு எதிரான ஒரு அணுகுமுறை அப்படின்று வார விமர்சனங்கள் எல்லாம் இங்க நாம ஏற்றுக்கொள்றோம். இது ஆண்களை விமர்சிக்கிறதுக்கோ அதே மாதிரி ஆண்களுக்கு எதிராக வந்த ஒரு அணுகுமுறையோ இல்ல பிள்ளை. இதுல நிறைய பேரு குழப்பம் இருக்கு. பெண்களை உயர்வுபடுத்துறதுக்கு வந்த அணுகுமுறை அப்படின்னு சொன்னா ஆண்களை தாழ்வுபடுத்துதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வரும். இது ஆண்களை தாழ்வுபடுத்துறதுக்கோ ஆண்களை மட்டப்படுத்துறதுக்கோ பெண்களை உயர்வாக பாக்குறதுக்கான அணுகுமுறை இல்லை. ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே முக்கியத்துவத்தை பெண்களுக்கும் எல்லா துறைகள்லையும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வாதிட்ட ஒரு அணுகுமுறை தான் இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறை. அப்ப இந்த அணுகுமுறையானது அரசு அறிவியல் கற்கை நெறியில 1990கள்ல தான் வந்து ஒரு பாரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திச்சு. அப்ப இன்னொரு அணுகுமுறையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இங்க பெண்களோட வீட்டு வன்முறைகள் அதே மாதிரி பெண்களோட துன்புறுத்தல்கள் இதுகள்ல இருந்து பெண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்குல பெண்ணியல்வாதிகளால உருவாக்கப்பட்ட ஒரு அணுகுமுறை தான் இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறை. இப்ப நம்மளுக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையிலே தெரியும், ஒரு தலைமைத்துவம் ஒரு கட்டுப்பாடு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அங்க அனைத்தும் ஒரு ஆண்களோட கையில தான் வந்து இருக்கும். அப்ப பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சமுதாயத்துல இருக்கிற எல்லா மட்டங்களையும் உட்படுத்தப்பட்டு தான் வர்றாங்க. பெண்கள் எல்லா துறைகள்ல இருந்தும் இலகுவாக ஒதுக்கப்படுறாங்க. எனவே சாதாரண குடும்ப வாழ்க்கை தொடக்கம் அரசியல் துறை வரைக்கும் பெண்களுக்கு ஒரு கற்பனை எல்லைக்கோடே வரையப்பட்டிருக்கு. வியாபாரமா அதுல பெண்கள் ஈடுபடக்கூடாது, அதே மாதிரி பயணமா பெண்கள் தனியா செல்லக்கூடாது, பொருளாதாரமா பெண்கள் அது ஈடுபடக்கூடாது, ஒரு தலைமைத்துவமா பெண்கள் அதுல வகிக்க கூடாது, இப்படின்னு சொல்லி பெண்களுக்கு வந்து எல்லா துறைகள்லயும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்படி பெண்கள் ஒதுக்கப்படுறது ஒரு குற்றம், பெண்களும் எல்லா துறைகளுக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு சொல்லி வாதிட்ட ஒரு கருத்தியல் அணுகுமுறை தான் இந்த பெண்ணியல்வாதம். அப்ப எனவே இவங்க நாணியல்வாதிகள் வந்து எப்படி கருதுறாங்கன்னு சொன்னா ஒரு சில கருத்துக்கள்ல இந்த பெண்கள் வந்து மென்மையான உடல் அமைப்பை கொண்டதுனால அவர்கள் வந்து இந்த மேல சொல்ற மாதிரி வியாபாரம் அதே மாதிரி வர்த்தகம் அரசியல் இந்த துறைகளுக்கெல்லாம் இவங்க தகுதியாற்றவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு துறை ஒரே ஒரு விஷயம்னா அது குடும்பம்.
குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும்தான் பெண்கள் வந்து பொருத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்காங்க. ஒரு அரசியலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, பெண்கள் வந்து மிச்சம் வந்து தாழ்படுத்தப்படுறாங்க. எனவே இப்படி வந்து நிறைய பெண்கள ஒரு போராட்டங்கள், பெண்கள் செஞ்ச அவல குரல்களால பெண்களுக்கு ஒரு சம வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வந்த ஒரு அணுகுமுறை தான் இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறை. எனவே இப்படி வந்து சில ஆணியல்வாதிகள் பெண்கள் கணவர் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான், அவங்களோட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆடை துமைச்சு கொடுக்கறது, உணவு சமைச்சு கொடுக்கறது, இது மட்டும்தான் பெண்கள் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சாக்களை கட்டுப்படுத்தி பெண்களும் ஒரு அரசியல் சமுதாயத்துல பொருளாதாரத்துல முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களோட பிரச்சனைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு கருத்தியலாகத்தான் இந்த பெண்ணியல்வாதம் வந்து பார்க்கப்படுது. எனவே இப்படி வந்து பெண்கள் படுகின்ற அவர குரல்கள் அனைத்தையும் வந்து முன்னிட்டு பெண்கள் வந்து அரசு அறிவியல்ல வந்து ஒரு வீதிகள்ல நின்று போராட்டங்களை மேற்கொள்றாங்க. இப்படி பெண்கள் படுற கஷ்டங்கள் விஷயங்கள் அவங்க சரிப்படுத்தி கொள்றதுக்கு இவங்க வந்து வீதிகளை நின்று போராட்டங்களை செய்யறாங்க. இது போராட்டங்களை செஞ்சு இவங்க எழுப்பின கேள்விகள் தான் பிரதானமான கேள்விகள் பிள்ளைகள். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற நடைமுறை பகுதிகள். இப்ப நம்ம மெயினா பார்த்தோம்னு சொன்னா இவங்க எழுப்பின கேள்வி. அப்ப இவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, பெண்கள் ஏன் வந்து அரசியல் பரப்பு புறம் தள்ளப்பட்டாங்க, ஏன் பெண்களுக்கு அரசியல் ஒரு இடம் உண்டு இல்லையா, ஏன் பெண்கள் வந்து இப்படி புறம் தள்ளப்பட்டிருக்காங்க, ஆண்களோட தலைமைத்துவம் மாத்திரம் ஏன் அரசியல் இருக்கு, அப்ப அப்படியான கேள்விகள் வந்து எழுப்புறாங்க. அதே மாதிரி அரசியல் என்பது தொடர்ந்தும் ஆண்கள துறையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா, ஏன் அது வந்து பெண்களோட துறையாக மாறுபடக்கூடாதா இப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. அதே மாதிரி சமூக வரலாற்று ரீதியாக பெண்கள் ஏன் 2ஆம் நிலைக்கு ஓரம் கட்டப்பட்டாங்க, அதே மாதிரி பெண்களை இன்றைக்கும் ஏன் அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க, இந்த அழுத்தம் தொடர்ந்தும் இன்னும் காலங்காலமாக நீடிக்கப்படணுமா அப்படியான கேள்விகள். அதே மாதிரி பெண்கள் மற்றும் மாட விடுதலை தொடர்பாக வந்த கருத்துக்கள் ஏன் வந்து தொடர்ந்து பெண்கள் அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு ஒரு விடுதலை ஒன்று கிடைக்க பெற மாட்டிச்சா அப்படிங்கிற பல கேள்விகளை பெண்ணியல்வாதிகள் வீதிகள் என்று போராட்டங்கள் மூலம் கேள்விகள் எழுப்புறாங்க. எனவே இந்த கேள்விகளின் பயனாகத்தான் பெண்ணியல்வாதிகளுக்கு பல புதிய எண்ணக்கருக்கள் அவங்களோட பெண்ணியல் அப்படிங்கிற ஒரு எண்ணக்கரை மீட்டி கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு சாதகமான எண்ணக்கருக்கள் எல்லாம் அரசு அறிவியல் உருவாக்கப்படுது. அப்ப அந்த அடிப்படையில தான் மேற்குறிப்பிட்ட பிரச்சனைகளை ஆராய்ந்து பெண்ணியல்வாதிகள் அரசியல் ஆய்வுல புதிதான எண்ணக்கருக்கள் எல்லாம் சேர்த்துக்கொள்றாங்க. உதாரணத்துக்கு இந்த பால்நிலை சமத்துவம், அதே மாதிரிக்கு ஆண் பெண் தொழிற்பிரிவு, அதே மாதிரி தந்தை வழி தலைமைத்துவம், பெண் அடக்குமுறை, ஆண் மையவாதம், ஆண் ஆதிக்கம், பெண் விடுதலை, இப்படியான அரசு அறிவியலில் முக்கியமான எண்ணக்கருக்கள் பெண்களுக்கு சாதகமாக கிடைக்கப்பெறுது. அப்ப எனவே இப்படி வந்து பெண்கள் படுகின்ற பாரபட்சங்கள், பெண்களுக்கு எதிர்நோக்கிற பிரச்சனைகளை முன் வந்து அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முகமாகத்தான் இந்த எண்ணக்கருக்கள் பெண்களுக்கு சாதகமாக சமத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப எனவே இதனால அரசு அறிவியல்ல பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி தனித்துவமான மாற்றங்கள் வந்துச்சு. அரசியல பெண்களுக்கு உயரிடம் கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பெண்கள பிரச்சனைகள் அரசாங்கத்துல கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இப்படியான விஷயங்கள்லாம் இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறையால பெண்களுக்கு கிடைச்ச சாதகமான மாற்றங்களை நாம குறிப்பிட்டு கொள்ளலாம். எனவே இப்படியான தியரிகளோட நம்மளோட லாஸ்ட் எண்ட் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு வந்து ஒரு முடிவுரை நீங்க வந்து விமர்சன ரீதியா கொடுத்து கொள்ளணும். அப்ப அந்த அடிப்படையில பிள்ளைகள் பெண்ணியல்வாத அணுகுமுறையானது பெண்களின் அரசியல்ல பெண்களோட நிலை பற்றி அறிய முடிதல், பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை பற்றி அறிய முடிதல், பெண்களின் உரிமைகளை பாதுகாத்தல் போன்ற நன்மைகளை தந்தாலும் பெண்களோட உரிமைகள் இன்னும் வந்து என்ன பெண்களோட உரிமைகள் வந்து இன்னும் பாதுகாக்கப்படாமல் காணப்படுகின்றமை. அதே மாதிரி பல பெண்கள் இன்று வரைக்கும் பல துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்த கொண்டு வர்றது, அரசியல் பங்கேற்பில பெண்களோட ஆதிக்கம் குறைவாக காணப்படுறது போன்ற விமர்சனங்கள் இன்னும் சமுதாயத்துல நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில இந்த நன்மையும் தீமையும் ஒப்பு நோக்கி நம்ம முடிவுரையை கொடுக்கிறது ஒரு சிறந்த ஒரு முடிவுரை அவங்களுக்கு வந்து அமையப்பெறும். அப்ப எனவே இதுல கட்டமைப்பு உங்களோட ஒரு அறிமுகம், அதே மாதிரிக்கு நடைமுறையில நம்ம பெண்ணியல்வாதத்துக்கு முன்வைக்கிற விளக்கங்களோட சேர்த்து பெண்ணியல்வாதிகள் அரசியல் ஆய்வுல எழுப்பின கேள்விகள், அதோட பெண்ணியல்வாதிகளுக்கு புதிதாக அரசு அறிவியல்ல சேர்க்கப்பட்ட எண்ண கருக்கள், இது மட்டுமல்லாது
இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறையால கிடைக்கப்பெற்ற நன்மை தீமைகளை விமர்சன ரீதியாக கொடுத்து கொள்வதில் இந்த 10 புள்ளிகளுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி காணப்படும். சரியா பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு பேசுறதுகள் அதே மாதிரி நான் செல்ல வார இந்த கட்டமைப்புகள் ஏதாவது விஷயங்கள்ல உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். சரியா? ஓகே, அப்ப அந்த அடிப்படையில நம்ம 3வது ஹெட்டிங்குக்கு நம்ம போவோம். ஓகே ஓகே அப்ப எல்லாருக்கும் கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்படி யாருக்கும் கிளியரா இருந்தா ஓகே, அதே மாதிரி கிளியர் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க லாஸ்ட்ல கேட்டுக்கொள்ளுங்க. நேரத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் குயிக்கா நாம முடிக்கணும் அப்படிங்கிறதால நான் அடுத்த கேள்விக்கு போறேன். அப்ப அந்த அடிப்படையில உங்களுக்கு 3வது போடப்படுகிற கேள்வி தத்துவார்த்த அணுகுமுறை. அப்ப பிள்ளைகள் தத்துவார்த்த அணுகுமுறை அப்படிங்கக்குள்ள கடும் ஒரு சிம்பிளான தியரி. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இயர்ல உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான கேள்வியாகவும் இந்த போட்டப்படுகிற கேள்வியில தத்துவார்த்தம் ஒரு முக்கியமான கேள்வியாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த அடிப்படையில நான் மேல சொன்ன மாதிரி தான் 10 புள்ளிகளுக்கு நீங்க அணுகுமுறை என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல நீங்க கொடுத்து கொள்ளணும். அப்ப தத்துவார்த்த அணுகுமுறை நம்ம பார்த்தோம் பிள்ளைகள், உங்களோட அணுகுமுறையில எல்லா அணுகுமுறைகளையும் ஒரு முக்கியமானதும் முதன்மையானதுமான அணுகுமுறை அப்படின்னு சொன்னா தத்துவார்த்தம். அதே மாதிரி நம்மளோட மரபு ரீதியான அணுகுமுறைகள்ல முதல்ல தோற்றமேற்ற ஒரு அணுகுமுறை என்றாலும் அது தத்துவார்த்த அணுகுமுறை தான். ஸோ நம்மளோட அணுகுமுறையில எல்லா அணுகுமுறைகளையும் விட ஒரு நீண்டகால வரலாறு, ஒரு நீண்டகால ஒரு அனுபவம் கொண்ட ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு இடம் இந்த தத்துவார்த்த அணுகுமுறைக்கு மாத்திரம்தான். ஏன்னு சொன்னா பிள்ளைகள் முதல்ல கிரேக்க உரோம காலகட்டங்கள்லயே இந்த தத்துவார்த்த அணுகுமுறை தோற்றம் பெற்றுச்சு. அப்ப இதால இந்த தத்துவார்த்த அணுகுமுறைக்கு ஒரு நீண்டகால வரலாறு ஒன்று காணப்படுது. அப்ப இதை நாம அறிமுகம், உள்ளடக்கம், அதே மாதிரி முடிவுரை ரீதியில பார்க்க போனோம்னு சொன்னா அணுகுமுறை என்பது எளிமையாக குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நோக்குவதற்கும் தெளிவுபடுத்துவதற்குமான வழிமுறை அணுகுமுறை என அழைக்கப்படும். அந்த அடிப்படையில் இத்தத்துவார்த்த அணுகுமுறையானது மரபு ரீதியான வகைப்பாடுகளுள் ஒரு முதன்மையானதும் முக்கியமானதுமான அணுகுமுறையாக நோக்கப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையில் தத்துவார்த்த அணுகுமுறையோட முன்னோடிகளை பார்த்தோம்னு சொன்னா பிளேட்டோ மற்றும் அரிஸ்டோட்டில். இவங்க தான் இந்த தத்துவார்த்த அணுகுமுறையோட ஒரு பிரதானமான முன்னோடிகளாக கருதப்படுறாங்க. ஓகே, இந்த விஷயத்துக்குள்ள இவங்க என்னத்தை அப்படி கூறுறாங்க, இந்த அணுகுமுறையில என்ன விடயம் அங்க முக்கிய கருப்பொருளா இருக்கு அப்படின்னு சொன்னா தத்துவார்த்த அணுகுமுறை என்பது ஒரு அரசியல்ல காணப்படுகின்ற உண்மை நிலையை அன்றி. சரி பிள்ளைகள், அப்போ ஒரு அரசியல் இருக்கிற ஒரு உண்மை நிலைய எடுத்து கூறாம ஒரு உண்மை நிலையை அன்றி கற்பனையில உதிக்கின்ற ஒரு செயற்பாடு தான் இந்த தத்துவார்த்த அணுகுமுறை. அப்ப இங்க பிரதானமாக ஒரு விஞ்ஞானம், அதே மாதிரி ஆய்வு, இப்படியான விஷயங்கள் முற்றுமுழுதாக இடம்பெறாது. முழுமையாக ஒரு கற்பனையை கொண்டும் ஒரு சிந்தனையை கொண்டும் உருவாக்கப்பட்ட ஒரு அணுகுமுறை தான் இந்த தத்துவார்த்த அணுகுமுறை. அப்போ அரசியலை உண்மை நிலையே அல்லாமல் கற்பனையில உதிக்கின்ற ஒரு செயற்பாடே இந்த தத்துவார்த்த அணுகுமுறை. அப்ப இதுக்கு நாம ஒரு எண்ணொன்று கொடுக்கலாம். எப்படின்னு சொன்னா இவங்க முதல்ல முடிவுகளின் பின்னே ஆய்வை நோக்கி போவாங்க. அப்ப இது உங்களுக்கு நிறைய MCQ கேள்விகளை நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்ப தத்துவார்த்த அணுகுமுறையிலேக்கு இந்த முன்னோடிகள் எதை முதல்ல பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல கற்பனையில ஒரு முடிவு எடுப்பாங்க. முடிவு எடுத்துட்டு தான் பின்னர் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அதுக்கான தேடல்கள் எல்லாத்தையும் மேற்கொள்வாங்க. அப்ப முடிவின் பின் ஆய்வு அப்படிங்கிறது தத்துவார்த்த அணுகுமுறையோட ஒரு கருப்பொருளா காணப்படுது. அப்ப அந்த அடிப்படையில இதை வச்சுக்கொண்டு இதுக்கு நீங்க ஒரு அறிமுகத்தை உருவாக்கி கொள்வீங்க. சரியா? அந்த அடிப்படையில இந்த தத்துவார்த்த அணுகுமுறையோட முன்னோடிகள் அரிஸ்டோட்டில் மற்றும் பிளேட்டோ போன்றவர்கள் காணப்பட்டாலும் இதுக்கென்று சொல்லி நிறைய ஐரோப்பிய சிந்தனையாளர்கள், அதே போல 20ஆம் நூற்றாண்டுக்கான சிந்தனையாளர்களும் காணப்படுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில இதுக்கான ஐரோப்பிய சிந்தனையாளர்களா பார்த்தோம்னு சொன்னா சிசரோ, அதே மாதிரி புனித ஆகஸ்டின், மக்கியாவல்லி, தோமஸ் ஹாப்ஸ், ஜோன் லோக், ரூசோ,
மற்றும் இமானுவல் காண்ட், ஹெகல், கார்ல் மார்க்ஸ் போன்றோர்கள் வந்து இந்த அரசியல் தத்துவார்த்த அணுகுமுறையினுடைய ஐரோப்பிய சிந்தனையாளர்களாக கருதப்படுறாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் இதுக்கான 20ஆம் நூற்றாண்டுக்கான சிந்தனையாளர்களும் காணப்படுறாங்க. எனவே இங்க இருக்க 20ஆம் நூற்றாண்டுக்கான சிந்தனையாளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக மகாத்மா காந்தி, ஹனா ஏரண்ட், அதே மாதிரி ஜோன் ரோல்ஸ், அதே மாதிரி எர்கன் ஹபர்மாஸ், ஹனா ஏரண்ட், இப்படியான அறிஞர்கள், சார்ல்ஸ் டெய்லர், இப்படியான அறிஞர்கள் எல்லாம் அரசியல் பொருளாதார தத்துவ பிள்ளைகள் அந்த ஸ்கிரீன்ல யாரோ வந்து டச் பண்றீங்க. ஓகே, அப்ப எனவே இப்படி 20ஆம் நூற்றாண்டுக்கான பிரதானமான சிந்தனையாளர்களாக மேற்கூறப்பட்ட சிந்தனையாளர் வந்து காணப்படுறாங்க. அப்ப அந்த ஒரு விதத்திலையும் நீங்களோட முன்னோடிகளை கொடுத்து கொள்ளணும் ஒரு விஷயம். அப்ப அரசியல் தத்துவார்த்த அணுகுமுறைக்கு ஒரு அறிமுகம், அதுக்கு பிறகு அதனுடைய ஏனைய சிந்தனையாளர்களை நீங்க கொடுத்து கொள்ளணும். 2வது விஷயம் சில பிள்ளைகள். அப்ப முதலாவது ஒரு அறிமுகம், 2வது ஐரோப்பிய சிந்தனையாளர்கள், அதோட இணைச்சி நீங்க 20ஆம் நூற்றாண்டுக்கான சிந்தனையாளர்களையும் கொடுத்து கொள்ளணும். சரிதா? அதுக்கு பிறகு வந்து நீங்க எடுத்துக்கொள்ற ஒரு விஷயம், இந்த முதன்மையான சிந்தனையாளர்கள் ஐரோப்பிய சிந்தனையாளர்கள் 20ஆம் நூற்றாண்டுக்கான சிந்தனையாளர்கள். இவங்க அனைவரிடத்திலையும் காணப்பட்ட பொது பண்புகள் அடிப்படையாக 2 காணப்படுது. அப்ப இதை நாம பார்த்தோம்னு சொன்னா இந்த அறிஞர்கள் எல்லாருமே ஒரு விஞ்ஞானிகள் அல்ல, மாறாக சிந்தனையாளர்கள். அப்ப என்ன விஷயம்னா இது உங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்கு வந்து நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கிற ஒரு கேள்வியா வரும். நீங்க நிறைய கேள்வி பேஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப அந்த அடிப்படையில தத்துவம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு கற்பனை செல்லுது என்ன. அப்ப கற்பனையில முடிவெடுக்கிறார்கள் எவருமே விஞ்ஞானிகளா இருக்க மாட்டாங்க. அப்ப அதால இந்த அணுகுமுறைக்கு இருக்கிற ஒரு பொதுவான ஒரு பண்பு அப்படின்னு சொன்னா, இந்த சிந்தனையாளர்களுக்கு இருக்கிற பொதுவான ஒரு பண்பு அப்படின்னு சொன்னா, நம்ம முதல்ல வந்து எடுத்துக்கொண்டோம்னா அவர்கள் இந்த சிந்தனையாளர்கள் அனைவரும் விஞ்ஞானிகள் அல்ல, மாறாக சிந்தனையாளர்கள் ஆவர். ஒன்று. 2வது, இவர்கள் அனைவரும் அரசு அறிவியலை நெறிமுறை நோக்கிலே வந்து பார்த்தாங்க. அதாவது ஒழுக்க ரீதியான விடயத்துக்கு அதிக முக்கியத்துவத்தை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அப்ப கற்பனையில ஒரு விளக்கத்துக்கு முடிவை கொடுத்தாலும் இவங்க இங்க வந்து நெறிப்புறலாத தன்மையோடு இருந்துச்சு. ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் அரசு அறிவியல் சார்ந்த விடயங்களை கற்பனையில விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப அதால அரசு அறிவியல் இருக்கிற தத்துவார்த்த அணுகுமுறையினுடைய சிந்தனையாளரிடம் காணப்பட்ட 2 பொது பண்புகள் என்னன்னு சொன்னா, ஒன்று வந்து இவர்கள் அனைவரும் விஞ்ஞானிகள் அல்ல, மாறாக சிந்தனையாளர்கள். 2வது, இவர்கள் அனைவரும் அரசு அறிவியலை நெறிமுறை நோக்கிலே பார்த்தனர். அப்ப அந்த விஷயம் அவ்வளவு சேர்த்து உங்களோட தியரியா நீங்க கொஞ்சம் அறிமுகத்துக்குள்ள எட்டாகிற மாதிரியும், கொஞ்சம் அறிமுகம் உங்களுக்கு டீப்பா போகக்குள்ள இன்னொரு பந்தில நீங்க 2ஆ உடைச்சு உங்களோட அறிமுகத்தை நீங்க எண்ட் பண்ணி கொள்றதோட உங்களோட விஷயம் வந்து முடியுது. அதுக்கு பிறகு நாம் எடுத்துக்கொள்ற உள்ளடக்கமாகத்தான் இந்த தத்துவார்த்த அணுகுமுறையினுடைய அடிப்படை பண்புகள். ஓகே, இந்த தத்துவார்த்த அணுகுமுறை வந்து அடிப்படையில 3 வகையான பண்புகளை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து உலகம் பற்றி அடிப்படை வினாக்கள் எழுப்பி பரிசீலனை செய்தல். அதாவது இங்க வந்து இவங்க வந்து அடிப்படையில ஒரு கற்பனையில ஒன்றுக்கான கேள்விகள் எழுப்பும் போது இவங்க எடுத்துக்கொள்ற ஒரு பண்பு என்னன்னு சொன்னா உலகம். அதாவது உலகம் என்றால் என்ன, உலகம் எவ்வாறு வந்து இருப்பு கொண்டுள்ளது, உலகம் தொடர்பில் நம்ம அறிவியல் ரீதியில் நோக்க முடியுமா, மனித வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டா, அதே மாதிரி மனித வாழ்க்கை என்பது யாது, இப்படியான ஒரு அடிப்படை கேள்விகள், உலகத்தோடு சம்பந்தப்பட்ட அடிப்படை கேள்விகளை பிள்ளைகள் இவங்க கற்பனையில ஒரு விளக்கம் ஒன்று காண்றதுக்கு முயற்சிட்டாங்க. அதே மாதிரி இவங்க உலகத்துக்கு ஒரு விளக்கம் ஒன்று கற்பனையில கண்ட மாதிரி அரசியலையும் ஒரு சில கேள்விகள் எழுப்பி ஒரு சில தீர்வுகளை கற்பனையிலேயே காண முற்படுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில அரசியல் என்றால் என்ன, அரசு எவ்வாறு உருவாக்கப்பட்டுச்சு, அரசு நோக்கம் என்ன, அரசுக்கு ஒரு மனிதன் இனத்துக்கு அடிப்பணியணும், அரசுக்கும் பிரஜைக்கும் இடையிலான தொடர்பு என்ன போன்ற கேள்விகளையும் தன்னை கற்பனை மூலம் எழுப்பி அதுக்கான முடிவுகளை தன்னை சிந்தனையை கொண்டு இவங்க ஏற்படுத்தி கொள்றாங்க. அப்ப பிள்ளைகள் இவங்க எடுத்துக்கொள்ற ஒரு கேள்வி என்ன விஷயம்டா, இது நாம விஞ்ஞான ரீதியான தன்மைகளை கொண்டு நிரூபிக்க முடியாது. இப்ப எக்ஸாம்பிள், உலகம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஆய்வுகளை கொண்டு முறையான தரவு தகவல் சான்றுகளை கொண்டு நம்ம நிரூபிக்க முடியாது. ஏன்னா அது வந்து எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம கண்டறிது கடினம். அப்ப எனவே இவங்க வந்து
ஒரு ஆய்வை நம்ம மேற்கொள்ள முடியாது, விஞ்ஞான ரீதியான ஆய்வை மேற்கொள்ள கடினம் அப்படின்ற வார இடத்துல தான் இவங்க கற்பனையை கொண்டு என்ன செய்யறாங்க, இந்த முடிவுகளை வந்து எடுத்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில தத்துவார்த்தமும் ஒரு கற்பனையில் உதிக்கும் ஒரு அரசியலாக இருந்தாலும் அரசு அறிவியல்ல தெளிவுபடுத்தப்படாத பல பொருட்களுக்கு தெளிவை தாரது தத்துவார்த்த அணுகுமுறையோட ஒரு அடிப்படை பண்பாகவும் முக்கிய ஒரு அணுகுமுறையாகவும் இது காணப்படுறது ஒரு முக்கியமான. சரியா பிள்ளைகள்? அதே மாதிரிக்கு தத்துவார்த்த அணுகுமுறையோட அடுத்த ஒரு அடிப்படை பண்பு என்னன்னு சொன்னா, அரசு அறிவியல் இருக்கிற முக்கியமான எண்ண கருக்களை பொருளை தெளிவுபடுத்துவாங்க. எதை கொண்டு தெளிவுபடுத்துவாங்கன்னா கற்பனையை கொண்டு. இப்ப உதாரணத்துக்கு அரசு அறிவியல்ல இருக்கிற ஒரு எண்ணக்கருகளை பார்த்தோம்னு சொன்னா, இந்த நீதி, நியாயம், சமத்துவம், சுதந்திரம், அதே மாதிரி உரிமைகள், இப்படியான எண்ணக்கருக்கள் எல்லாம் அரசு அறிவியல் எடுத்தாலே கொஞ்சம் மெயினான எண்ணக்கருக்களாக இருக்கும். இது இருந்தா தான் அரசியல் கொஞ்சம் சரியா இயங்கும். அப்படியான சில எண்ணக்கருக்கள் தான் இது. எனவே இந்த எண்ணக்கருக்களுக்கு நம்ம எங்கேயும் போய் ஆய்வு ரீதியா முடிவுகள் எடுக்க இயலாம். அப்போ ஒரே ஒரு தீர்மானம், இது அவங்களோட கற்பனையில இதுக்கான முடிவு என்ன அப்படின்னு சொல்லி அரசு அறிவியல் இருக்கிற எண்ணக்கருக்களுக்கு அவங்களே ஒரு முடிவொண்டை எடுத்துக்கொண்டாங்க. அப்ப இப்படி அரசு அறிவியல் இருக்கிற எண்ணக்கருக்கள பொருளை தெளிவுபடுத்துறதுக்கு தத்துவார்த்த அணுகுமுறை அடிப்படை பண்பு ஒன்றாக கொண்டிருக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் மூன்றாவது விஷயம், அடுத்த விஷயம் வந்து நியமம்சார் நோக்கில் காட்டும் அதிக ஈடுபாடு. அதாவது நம்ம மேலே சொன்ன மாதிரி தத்துவார்த்த அணுகுமுறையில் இருக்கிற அறிஞர்கள் எல்லாரும் அவங்களோட ஆய்வுகளின் போது ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கிய இடம் வந்து கொடுப்பாங்க. என்னதான் இவங்க கற்பனையை கொண்டு நீதி, நியாயம், சுதந்திரம், உரிமைகள் போன்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் இவங்க அங்க முன்வைச்ச ஒரே ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, அதாவது நியமம், ஒழுக்கம். ஒழுக்கத்தோட இணைந்துதான் தன்னோட கருத்துக்கள் அனைத்துக்கும் விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப அதால இவங்க வந்து ஒரு நெறி புரளா தன்மையை கொண்டு தத்துவார்த்த அணுகுமுறைக்கு அடிப்படை பண்பாக விளக்கி இருக்கிறது அவங்களோட அடுத்த பண்பாக வந்து நம்ம நோக்க முடியும். அப்ப ஒன்று வந்து தத்துவார்த்த அணுகுமுறையோட அடிப்படை பண்புகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகம் பற்றிய அடிப்படை வினாக்களை எழுப்பி பரிசீலனை செய்தல். இரண்டாவது, அரசு அறிவியலில் காணப்படுகின்ற முக்கியமான எண்ணக்கருக்களின் பொருளை தெளிவுபடுத்தல். மூன்றாவது, நியமம்சார் நோக்கில் நியமம்சார் நோக்கில் மீது காட்டும் அதிக ஈடுபாடு. இப்படியான விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் இவரோட தத்துவார்த்த அணுகுமுறை வந்து நகரக்கூடியதாக வந்து காணப்படுது. சில பிள்ளை இது உங்களுக்கு மெயினா இருக்கிற உங்களோட ஒரு உள்ளடக்கமாக வந்து கருதப்படுது. அப்ப இதை நீங்க கொடுக்கறத அடுத்து இதுக்கு பிறகு நீங்க வந்து உங்களோட 10 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு விமர்சன ரீதியாக முடிவுரை கொடுத்து கொள்வது பொருத்தமா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில தத்துவார்த்த அணுகுமுறை நம்மளுக்கு நிறைய நன்மைகளை தெரியுது. அப்ப எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு அகநிலை நோக்கில, அதாவது ஒரு சிந்தனை நோக்கில ஒரு விடயத்தை நம்மளால ஆராயக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி தத்துவார்த்த அணுகுமுறை நம்ம ஆராயறதுக்கு நம்மளுக்கு ஒரு புதிதான அறிவு, ஆற்றல்கள் அதெல்லாம் தேவையில்லை. சாதாரணமாக கூட நம்ம சிந்தனையை பயன்படுத்தி தத்துவார்த்தத்தை மேற்கொள்ளலாம். அதே மாதிரிக்கு நிச்சயமான ஒரு தளத்திலிருந்து சில பெருமதிகளை நாம அடையக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான நன்மைகள் நம்மளுக்கு தத்துவார்த்த அணுகுமுறை தந்தாலும் இந்த அணுகுமுறையில பல தீமைகளும் காணப்படுது. குறிப்பாக இந்த தத்துவார்த்த அணுகுமுறையில வர முடிவுகள் இருக்குதானே பிள்ளைகள், இதை நாம் வந்து எளிதில் நடைமுறைப்படுத்துறது மிச்சம் ஒரு கடினம். அதாவது நம்மட மனதுல நம்ம உருவாக்கி கொள்ற காட்சிகளை, உருவாக்கி கொள்ற முடிவுகளை நம்ம எளிதில் நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு சிக்கலான ஒரு விடயம். அப்ப எனவே அது வந்து நம்மளுக்கு ஒரு நடைமுறைப்படுத்துறது, தத்துவ கருத்துக்களை நடைமுறைப்படுத்துறது ஒரு விமர்சனமா, ஒரு குறைபாட்டா அமைஞ்சு செல்லலாம். அதே மாதிரிக்கு இவ் அணுகுமுறை வந்து மிச்சம் நடைமுறை வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லாத முடிவுகளாக என்ன செய்யலாம், அமைய பெறலாம். அதே மாதிரி இப்படியான இந்த நன்மைகள், தீமைகள் இந்த அணுகுமுறையில இருக்கிறதால இதை நாம இங்க வந்து விமர்சிச்சு கொடுக்கறது சரியா இருக்கும். அப்ப எனவே நன்மை தீமைகளை இந்த மாதிரி ஒப்பு நோக்கிறது, அதாவது அகநிலை நோக்கின் அடிப்படையில் ஒரு விடயத்தை ஆராயக்கூடியதாக இருத்தல். அதே மாதிரி நிச்சயமான ஒரு தளத்தில் இருந்து கொண்டு பெருமதியை அடையக்கூடியதாக இருத்தல் போன்ற நன்மைகள் காணப்பட்டாலும் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிரமம், அதே மாதிரி நடைமுறைப்படுத்துள்ள சிரமம், நடைமுறைக்கு பொருந்தாத தன்மைகள் காணப்படுகின்றது போன்ற விமர்சனங்கள் இந்த அணுகுமுறையில் காணப்படுவதனால் இது ஒரு குறைபாடாக
இங்கு நாம் விமர்சிக்க முடியும். அப்படியான ஒரு விமர்சன ரீதியாக உங்களோட அறிமுகம் கொடுக்கப்படுறது மிகவும் நல்லது. அப்ப எனவே இந்த பகுதி ஏற்பாட்டுக்குரிய அணுகுமுறைக்கான கேள்விகளை 10 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட 10 மார்க்ஸுக்குரிய அந்த புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி மெத்தட்ல நாங்கள் உங்களுக்கு இங்க கூறியிருக்கோம். இதுவே உங்களுக்கு 20 மார்க்ஸுக்குரிய கேள்விகளாக இருந்தா நீங்க அந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் உங்களோட கட்டமைப்புகளை கொஞ்சம் நீங்க விரிவுபடுத்தி போகணும். அப்ப எனவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அந்த விஷயங்களோட அடிப்படையில உங்களுக்கான விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கி இதுகள்ல ஏதாவது ஒரு தெளிவில்லாம இருந்துச்சுன்னா மற்றது ஏதாவது குழப்பங்கள் எப்படி கேள்விகளை செய்யற கட்டமைப்பு என்ன மாதிரி ஃபேஸ் பண்ற மார்க்ஸ்களை எப்படி நாம செய்யற இப்படியான சில கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். எனவே அப்படியான கேள்விகள் உங்களுக்கு இருந்தா நீங்க அழகா வந்தீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ சனா. பிள்ளைகளுக்கு இப்போ என்னண்டா அரசறிவியல் பாடத்தினுடைய வினா பத்திரம் 2 என்ன அதுல ஏ பகுதிக்குரிய முதலாவது வினாவை தான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னாங்க. நாங்கள் ஏற்கனவே ஸ்டார்ட்ல சொன்னோம், ஒவ்வொரு பகுதியையும் வந்து தெளிவாக விளங்கப்படுத்த அதுக்குரிய நேரம் எங்களுக்கு தேவைப்படும். இருந்தாலும் இந்த நிகழ்நிலை கருத்தரங்கு என்ற ஒரு காரணத்தினால் அந்த நேர முகாமைத்துவத்தை பேண வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் ஒரு பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் 10 மார்க்ஸுக்கு வந்தா அதை எப்படி எழுதணும், என்ன கட்டமைப்பில் எழுத வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், அதே போல எந்த வழிமுறையில் எழுதணும், அதுக்கான நேரத்தை எந்த அளவுக்கு ஒதுக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ உங்களுக்கு ரைட் ஓகே தத்துவாத்தான முறை உங்களுக்கு தெரியும்டுவீங்க. இப்போ உங்களுக்கு அந்த கேள்வி வந்துட்டுண்டா உங்களுக்கு ஃபுல்லா தெரியும் அந்த கேள்வி. அப்போ ரைட் நம்ம இதை ஃபுல்லா செய்யலாம்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதுல மெனக்கட்டுவீங்களா இருந்தா மிச்சத்துல உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல முதலாம் பாடத்துல எந்த கேள்வி உங்களுக்கு பிரச்சனை வரும் தெரியுமா? அரசியலுக்கும் அரசியலுக்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமை ஆராய்க என்று கடைசியா நான் நினைக்கிறேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு தந்திருக்கேன் அந்த ஒரு கேள்வி. அந்த கேள்வி தான் எப்பவுமே பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை வர தெரியும். பிள்ளைகளுக்கு தெரியும் இதான் கேள்வி, எங்களுக்கு விடியெல்லாம் தெரியும்டா. இப்ப அரசியல் என்ன எழுதி அரசறிவியல் என்னென்று எழுதி அதுக்கு போறோம் அதுக்குரிய அந்த விஷயங்களை எழுதி அரசியல் மாணவர்கள் இதை செய்வாங்க, அரசியல் வாதிகள் அரசியல் பிரஜைகள் எல்லாம் செய்வாங்கன்ற எல்லாம் சொல்லி அதுக்குள்ள அரசியல் செய்தல் கற்றல் நாங்கள் ஒற்றுமையை எழுதி வேற்றுமைன்று வரக்குள்ள வந்து அதுக்குள்ள வந்து நடைமுறை அரசியல் கோட்பாட்டு அரசியல் அரசியல்வாதி அரசறிவியலாளன் அதே போல அதிகார பிரயோகம் அதிகாரம் பற்றிய கற்கை மோதல் தீர்வு சர்வதேச அரசியல் அதெல்லாம் விலக்கி திரும்ப வேற பிரிவை காட்டுறதுக்கு என்ன செய்வோம், ஒரு அட்டவணையெல்லாம் அடிச்சு நாங்க கூட்டுப்போம். சும்மா அந்த மாதிரி இருக்கு எங்களோட பேப்பர்லாம் பார்த்தா. அங்க டைமை பார்த்தா எத்தனை 1 hour எடுத்திருப்பீங்க அந்த ஒரு கேள்விக்கு. ஆனா எங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு தந்திருப்பான், அரை மணி நேரம் பிரச்சனை தந்திருப்பான். இப்போ இந்த A level எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட். நீங்க எந்த டைமுக்குள்ள அது எவ்வாறான டைம் மேனேஜ்மெண்ட்ல செய்ய போறீங்க. உங்களுக்கு கேள்விகள் தெரிஞ்சிருக்கும். A level இருக்கிற பெரிய பிரச்சனையே நான் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள எழுதியிருக்கேனா. அதுலயும் அரசறிவியல்ல முதலாம் பாடம் வந்து மொஸ்டா பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு என்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட நீங்க படிச்சிருப்பீங்க. சரிதானே? இப்போ நிறைய கேள்விகள் இப்போ எங்களுடைய அந்த சனா அவங்க உங்களுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி தத்துவாத அணுகுமுறை பெண்ணியல்வாத அணுகுமுறையெல்லாம் மோஸ்டா வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும், நீங்க அதுல தெரிஞ்சிருப்பீங்க. சரிதானே? இப்போ உங்களுக்கு அந்த கேள்வி வரக்குள்ள வந்து 20 மார்க்ஸுக்கு வருதா அப்படின்றக்குள்ள உங்களுக்கு எழுதுற அந்த மெதட்டை நீங்க தெரிஞ்சிருக்கணும். அது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தா அது சம்மந்தப்பட்ட என்ன சரி ஐடியா ஒரு டிப்ஸ் வேணுமெண்டா எங்களோட குரூப்ஸ் இருக்கு, நீங்க எங்களோட குரூப்ஸ்ல கேட்கலாம். இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்தினா அவங்ககிட்ட நீங்க அதை கேட்டு நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ எதிர்பார்ப்பு வினாக்கள் என்றக்குள்ள வந்து இதை நாங்க ஒரு எதிர்பார்ப்புகளா உங்களுக்கு தந்திருக்கோம். சரிதானே? இப்போ நீங்க எந்த கிளாஸுக்கு போனாலும் அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு என்ற அடிப்படையில தான் உங்களுக்கு தரப்போறாங்க. அது அவங்க அந்த பேப்பர்ல வாரத்தை வச்சுதான் அவங்களுடைய இந்த விஷயங்கள் இருக்கின்றது. இப்போ இதுல வந்தோன்னு அணுகுமுறை உங்களுக்கு முதலாவது கேள்வியா வர இல்லையா, சிறு குறிப்புல தூக்கி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு போட போறான். இல்லாட்டி பெண்ணியல்வாதம் தத்துவார்த்தமோ இல்லாட்டி பொருளாதாரமோ அணுகுமுறைன்னு மட்டும் சொல்லிடுமா, அது ஒரு கருத்தியல் சார்ந்த விஷயத்துக்குள்ளேயும் வரப்போகுது, கோட்பாடு சார்ந்த விஷயத்துக்குள்ளேயும் அது வரப்போகுது. அப்போ அதை ஒரு கோட்பாடாவோ கருத்தியலோ என்ன ஏதோ ஒரு வகையில தூக்கி சிறு குறிப்புக்குள்ள போட போறான். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, ஏதோ ஒரு வகையில நீங்க படிச்சே தான் படிக்க போறீங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் மட்டும்தான் நீங்க படிச்சதே ரிப்பீட் படிக்கிற மாதிரி இருக்கு. 2ஆம் பாடத்துல பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே அரசியல் தத்துவம் அந்த கோட்பாடு கருத்தியல் எல்லாம் படிப்பீங்க. பின்னுக்கு 3ஆம் பாடம் 4ஆம் பாடத்துக்கு போனீங்கன்னா அதை டீட்டெயிலா படிக்க போறீங்க. இப்ப படிச்ச விஷயத்த ரிப்பீட் கொண்டு வரான்ற கூட அந்த பாடத்துல இருக்கிற அந்த ஈஸியா அதை அணியிட்டு போற ஒரு விஷயத்த வந்து நீங்க இதுல விளங்கிக் கொள்ளணும். சரிதானே? இன்றைய பகுதியில வந்து நாங்க இன்றைக்கு உங்களுக்கு பகுதியில இந்த முதல் 3 வினாக்களும்
அரசியல் விஞ்ஞானத்தில் காணப்படுகின்ற அணுகுமுறைகள் தொடர்பான விடயமும், ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி வேறுபாடுகளும், சிவில் சமூகம் தொடர்பான விடயங்களும் தான் நாங்கள் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த இருந்தோம். ஆனால் நேர முகாமைத்துவம் நேரம் போதாத காரணத்தினால இன்றைக்கு அந்த ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி வேறுபாடுகள் தொடர்பான விஷயத்தோட நாங்கள் இன்றைய இந்த சப்ஜெக்ட் இந்த கிளாஸை முடிச்சு கொள்றோம். ஒரு கொஞ்சம் நேரம் போகும். எங்களுக்கு தெரியும் ஆன்லைன்ன்றது எவ்வளோ போர்ண்டு. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்கு லெக்சர்ஸ் போனாலே நாங்கள் என்ன செய்வோம், ஜூம் ரைட் போட்டு வச்சுக்கிட்டு மியூட் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பை கொஞ்சம் நோண்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் இழுபட்டு போனால் இவன் என்னடா சேரு வானிலை ஆராய்ச்சி மாதிரி நியூஸ் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான் ஃப்ளோவில் அப்படின்ட்டு ஒரு இதாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு டிஸ்கஷன் அடிப்படையில் என்ன செய்வோம், இந்த கிளாஸை வந்து நாங்கள் கொண்டு போவோம். ஓகேவா? இப்போ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகிருக்கீங்க. மேபி எங்களோட பொலிட்டிக்கல் குரூப்பில் வந்து 65+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க என்றாலும் உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இதில் குறைவு தான். இருந்தாலும் இந்த வந்திருக்கிற ஆக்களுக்கு ஒரு பயன்பாடாக இருக்கணும் தானே. அதே போல் வந்து நாங்கள் வந்து இந்த கிளாஸை ஒரு டிஸ்கஷனாக இந்த டாப்பிக்கை கொண்டு போவோம். அதாவது ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி வேறுபாடுகளுக்குரிய விஷயத்தை. இப்போ இதில் ஜாயின் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, இப்போ உங்களோட நேமும் உங்களோட பிளேஸும் வந்து சும்மா செட்டில் போடுங்க. நீங்க இருக்கிறார்கள் உங்களோட நேமும் உங்களோட பிளேஸையும் வந்து நீங்க போடுங்க. உங்களோட செட் ஆப்ஷன் இருக்கு தானே, அதுல போடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ உங்களோட கோஆப்ரேஷனுக்கு. இப்போ இதுல நிறைய நாட்டுல எல்லா பகுதியில இருந்தும் எல்லா மூலையில இருந்தும் ஒவ்வொரு மாணவர்களை வந்து நீங்க ஜாயின் ஆயிருக்கீங்கன்னு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டு நீங்க ஜாயின் ஆயிருக்கீங்க. இதுல நுவரலியா பகுதியில இருந்து ஜாயின் ஆயின ஆக்கள் வந்து உடப்பஸ்லாவ சைட் ஆகலாம். யாராச்சும் ஒரு ஆள் ரிப்ளை போடுங்க. நுவரலியா. ரைட், ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, நாங்கள் வந்து இந்த வழிகாட்டல் கருத்தரங்கு தொடர்பான விடயங்கள்ல இதுல நாங்கள் மேலதிகமான விடயங்களை வந்து நாங்கள் இது செஞ்சிருக்கிறோம். அதே போல நுவரலியா உடப்பஸ்லாவை அதே போல மாத்தலை மன்னார் பகுதிகளில் இருக்கிற மாணவர்களுக்கு இது தொடர்பான ஒரு சில அனுபவங்கள் இருக்கலாம். என்றால் குறுகிய காலத்துக்கு முன்னர் தான் நாங்கள் ஒரு கருத்தரங்கு ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையில் அவற்றிலும் பெரும்பாலான கேள்விகள் இவற்றில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதனை இவ்விடத்தில் தெரிவித்து கொண்டு, இப்போ உங்களுக்கு வந்து ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி வேறுபாடுகளை ஆராய்க. இப்போ வேறுபாடுகளை ஆராய்க என்று சொன்னா, இப்போ நீங்க வந்து ஒப்பீட்டு ரீதியாக ஆராய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டு உங்களுக்கு இருக்கு. ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி அப்படின்றக்குள்ள வந்து நீங்க இதை வந்து ஒப்பீட்டு ரீதியாக ஆராயணும். இப்ப எல்லாருக்கும் இருக்கிற இதுல வர குழப்பம் என்ன அப்படின்னா, ஒப்பீட்டு ரீதியாக ஆராயக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் 20 மார்க்ஸுக்கு. இப்ப நீங்க ஒப்பீட்டு ரீதியாக ஆராயணும். இப்போ உங்களோட நோட்ஸ்ல வந்து நீங்க மேபி ஒற்றையாட்சின்ற என்ன தர போறோம், சரிதானே?
அதே போல சமஷ்டி ஆட்சின்னு என்னன்னு தர போறாங்க, அது ஒப்பீட்டு ரீதியா எப்படி எழுதணும் எப்படி செய்யணும்ன்ற விஷயத்தை வந்து நீங்க தான் அதை தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ உங்களுக்கு ஒற்றையாட்சி ஃபுல்லா தெரியும், சமஷ்டி ஆட்சியும் உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். நீங்க இப்போ அதை ஒப்பிட்டு ரீதியா ஆராய் என்று சொல்லக்குள்ள நீங்க ஃபுல்லா ஒற்றையாட்சியும் எழுதி அதுக்கு பின்னுக்கு வந்து சமஷ்டி ஆட்சியும் ஃபுல்லா எழுதுறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு எத்தனை போட போறான்? 20க்கு ஒரு 12 மார்க்ஸ் 11 மார்க்ஸை போடுவான். ஏன்டா அவன் கேட்டுக்கிற கேள்வி அவன் ஒப்பீட்டு ரீதியாக ஆராய்ச்சி தான் கேட்டுக்கான். அப்ப நீங்க ஒப்பீட்டு ரீதியாக தான் ஆராயணும் அவன் கேட்ட மாதிரி. இதுவே இப்போ ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சியை பத்தி ஒரு ஒரு பிள்ளைக்கு பெரிய பெரிய அளவுக்கு பேசிக்கே தெரியாண்டு வைங்க, ஒரு போய்க்கோ ஒரு கேளுக்கோ பேசிக் தெரியாண்டு வைங்க. ஆனா என்ன ஒற்றையாட்சியின் விலகும் அதிகாரம் ஒரு மத்திய அரசாங்கத்தில் குவிந்து காணப்படும். இங்க வந்து அதிகாரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநிலம் பிரிச்சு காணப்படும். இங்க ஒரு வகையான அரசாங்கம் காணப்படும், அங்க இரு வகையான அரசாங்கம் காணப்படும். சரிதானே? அப்படி இங்க வந்து இரட்டை வரிமுறை அங்க ஒற்றை வரிமுறை காணப்படும் கூட அதுக்கு சும்மா பேசிக்கான விஷயங்கள் தெரியுது. அப்ப அந்த பேசிக்கான விஷயங்களை போட்டு அந்த ஆள் வந்து எழுதிட்டு போகக்குள்ள ஒரு கொஞ்சமான குறிப்பிட்ட விஷயம் தான் எழுதும். அப்ப குறிப்பிட்ட விஷயங்களை ஒப்பிட்டு எழுதக்குள்ள ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுத்து எழுதக்குள்ள அந்த பிள்ளைக்கு எத்தனை போடுவாங்க? 20க்கு 10 தான் போட போறான். எல்லாத்தையும் ஃபுல்லா எழுதிருப்பீங்க நீங்க, உங்களுக்கு என்ன செய்ய போறான்? 20க்கு 12 தான் போட போறான். அப்ப அவ்வளவு எழுதின உங்களுக்கும் சும்மா ஏனோ தானோட ஒரு போனஸ்ல பொதுவான விஷயங்களை வச்சு எழுதின அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போகுது? அப்படி ஒரு விஷயத்தை பார்க்கணும். சரிதானே? அதால வந்து இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி கேட்க போகக்குள்ள ஒப்பீட்டு ரீதியாக ஆராய்கின்றா நீங்க ஒன்றும் குழம்பிடக்கூடாது. ஈஸியான மெத்தட். சரிதானே? ஈஸியா வந்து ஒற்றையாட்சியில உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கோ அந்த நன்மைகளை சமஷ்டியில தீமைகளை ஒப்பிட்டு எழுதுங்க. ஒற்றையாட்சியில என்ன தீமைகள் இருக்கோ அந்த தீமைகள் அப்படியே சமஷ்டி நன்மைகளை நீங்க ஒப்பிட்டு எழுதுங்க. ஒரு 6 நன்மை, அந்த 6 நன்மைக்கும் விளக்கத்தை கொடுத்து ஒப்பிட்டு எழுதக்குள்ள அதே மாதிரி ஆப்போசிட்ல சமஷ்டிக்கு அந்த நன்மை தீமையா வரப்போகுது. ஏன்னா அப்ப ஒற்றையாட்சியில வந்து பாத்தீங்க என்று சொன்னா நிர்வாகத்தை மேற்கொள்வது இலகு. சும்மா ஒரு உதாரணம், சமஷ்டியில் அந்த நிர்வாகத்தை இலகுவாக மேற்கொள்ள இயலுமா? இல்லை. ஏண்டா ஒற்றையாட்சியில அதிகாரம் முழுவதும் ஒரு மத்திய அரசாங்கத்தில் குவிஞ்சு காணப்படுகின்ற போது நிர்வாகத்தை லேசா பார்க்கலும். சமஷ்டியில மத்திய மாநிலம் பிரிச்சு கொடுக்க போக்குள்ள அந்த நிர்வாகத்தை பார்க்கலுமா? பார்க்க இயலாது. அப்ப அப்படின்ற கூட எங்களுக்கு அந்த நன்மையை வச்சுக்கிட்டே நாங்க அதை ஒப்போசிட்ல எழுதிட்டு நாங்க போகக்குள்ள எங்களுக்கு அதுக்கான அந்த அமைப்பும் சரியான இது வரும், அதுக்குரிய மாசுக்குரிய சந்தர்ப்பமும் வரும். அதே போலதான் இந்த தீமைன்ற எழுத கூட இது நீங்க எதை எழுதுறீங்களோ அதுக்குரிய ஒப்போசிட்ல தான் உங்களுக்கு சமஷ்டி வந்து சேரப்போகுது. அந்த ஐடியாஸை நீங்க ஃபாலோ பண்ணி அந்த வகையில வந்து நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த ஒப்பீட்டு ரீதியாக எழுதுற விஷயத்தை வந்து ஈஸியா செய்யலாம். சரிதான். இப்போ அரசியலமைப்பு மாதிரிகள் அத என்ற ஒரு 4வது ஒரு உயர்தர பரீட்சை அந்த தலைப்பு தான் உங்களுக்கு அரசியலமைப்பு மாதிரிகள். இதுல உங்களுக்கு உங்களோட கைடு நீங்க பாத்திருக்கீங்களா? இப்போ A-level ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ சரி உங்களோட கைடுல நீங்க பாத்திருக்கீங்க. முதலாவது உங்களுக்கு என்ன தந்திருப்பான்டா அரசியலமைப்பு பற்றிய விளக்கம் என்று சொல்லி அவன் தந்திருப்பான். சரிதானே? அடுத்தது இந்த அரசியலமைப்பு எதுக்காக அவசியம் ஒரு விஷயத்தை தந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்படுகின்ற சந்தர்ப்பம், இதுல என்ன விஷயங்களை உள்ளடக்குறாங்க, அதுக்கு பிறகுதான் இந்த அரசியலமைப்பு மாதிரிகள் வகைகள் ஒன்று தான். இந்த அரசியலமைப்பு மாதிரிகள் வகைகளுக்குள்ள தான் அதிகார பகிர்வின் அடிப்படையில் 4 வகை, நிறைவேற்று அதிகாரம் ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தின் அடிப்படையில் 4 வகை என்று இருக்கின்றது. இந்த அதிகார பகிர்வின் அடிப்படையில் இருக்கிறது தான் என்னது? இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி, பாதி சமஷ்டி, கூட்டு சமஷ்டி. நிறைவேற்று அதிகாரம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற விதத்தின் அடிப்படையில் தான் ஜனாதிபதி அரசியலமைப்பு, மந்திரி அரசியலமைப்பு, அதே போல கலப்பு அரசியலமைப்பு. அப்படியான வகைகள்ல வந்து அவன் என்னத்தை சாரான்? இதை தாரான். சரிதானே? இப்போ அரசியலமைப்புண்டா உங்களுக்கு தெரியும். இப்போ பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ ஒரு இன்றைக்கு ஒரு நாட்டு ஒரு ஆட்சி நடைமுறைக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் தான் இந்த அரசியலமைப்பு. இதை நாங்க அரசியல் யாப்புன்னு சொல்லுவோம். அதே போல அரசியல் அமைப்பு திட்டம்னு சொல்லுவோம். ஆட்சி சட்டம், அடிப்படை சட்டம் நிறைய பேர் இருக்கு. சரிதானே? இன்றைக்கு ஒரு நாடு வந்து சர்வதேச ரீதியாக அங்கீகாரம் பெற்று ஒரு சிறப்பான அரசியலமைப்பு கொண்ட நாடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்பு ஒன்றிக்கணும். அந்த அரசியலமைப்பு இல்லாம அந்த நாட்டுக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையால கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அந்த நாட்டுக்கான அரசியலமைப்பு சிறந்ததாகவும் இருக்காது. சரிதானே? இப்போ அரசியலமைப்பு மாதிரிகளை நீங்க எடுத்தா அரசியலமைப்பு மாதிரிகள் மட்டும் இல்ல பிள்ளைகள், நீங்க அரசை எடுங்க, இல்லாட்டி அரசாங்கத்தை எடுங்க, இல்லாட்டி அரசு அறிவியல் என்றால் என்ன அப்படின்ற விஷயங்களை கூட எடுங்க. அதுகளை எடுத்தாலும் உங்களுக்கு பொதுவான விளக்கங்கள் அறிஞர்களுடைய விளக்கங்கள் சொல்லி நீங்க யார சரி நோட்ஸை பார்த்தாலோ புக்ஸை பார்த்தாலோ அதுல 5 இதுல 5 தான் தந்திருப்பான். படிக்கிற பிள்ளைகள் நீங்க இந்த பொது விளக்கத்தை 5ஐயும் அறிஞர்கள் விளக்கத்தை 5ஐயும் எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு பாடமாக்கவும் தேவை, நீங்க படிக்கவும் தேவை. அரசோ அரசாங்கமோ அரசியலமைப்பு மாதிரியோ ஒரு பொதுவான விளக்கம், ஒரு அறிஞர்களுடைய விளக்கம் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. உங்களை எல்லாத்தையும் பாருங்க சொல்றதுக்கு ரீசன் என்னண்டா, மேபி தப்பி தவறி அரசு தொடர்பான என்ன சரி ஒரு வரை விளக்கணத்துல ஒரு ஒரு கருத்தை தூக்கி பண்பெடுல போட்டுட்டு இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அறிஞர் யாருன்னு கேட்க போறேன். அதால நீங்க அந்தந்த கருத்துக்களை பார்க்க போகல இது யார் அறிஞர், ஒரு சில வேர்டு இருக்கு மெயின் வேர்ட்ஸ். சரிதானே? அந்த வேர்டை வச்சுட்டு இது யார் அறிஞர்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்களே தவிர நீங்க எல்லா பொதுவான விளக்கத்தையும் எல்லா அறிஞர்களுடைய விளக்கத்தையும் வந்து நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? அதால ஒரு பொதுவான விளக்கம், ஒரு அறிஞர்களுடைய விளக்கம். இப்ப சும்மா ஒரு பொதுவான விளக்கம் உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப அரசியலமைப்புண்டா என்ன? ஒரு நாட்டினுடைய செயற்பாடுகள் பற்றி சட்ட ரீதியில் வடிவமைக்கப்பட்ட ஆவணங்களினுடைய தொகுப்பு தான் அரசியலமைப்பு.
சரிதானே. இதே ஒரு அறிஞர்கள் விளக்கம் டைசி என்பவருடைய ஒரு கருத்தை எடுத்தா, ஒரு நாட்டு அதிகார பங்கீட்டையும் அதனுடைய வெளிப்பாட்டையும் நிர்ணயிக்கக்கூடிய கொள்கைகள் அடங்கிய அடிப்படை சட்டம் தான் அரசியல் திட்டம் என்று சொல்லி இருக்கின்றது. சரிதானே. இப்படி நீங்க பொதுவான அறிஞர்களுடைய விளக்கங்களை நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்ளலாம். இப்ப இந்த அரசியலமைப்பு எதுக்கு அவசியம் ஒரு கேள்வி அப்படின்ற இந்த அரசியலமைப்பு எதுக்காக அவசியப்படுதுன்றா, ஒரு நாட்டிலே ஒரு நிலையான ஒரு அரசொன்று உருவாக்கப்பட வேணும்டா அங்க அரசியலமைப்பு தேவைப்படுது. அதே போல ஒரு அரசாங்கமானது சர்வாதிகார நடவடிக்கையிலிருந்து மக்களை பாதுகாக்கிறேன்டா அங்க ஒரு அரசாங்கம் சர்வாதிகார நடவடிக்கை போகுதுண்டா அது தடுக்கிறதுக்கு அரசியலமைப்பு அவசியமா இருக்கு. சரிதானே. ஒரு நாட்டுல சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை அவையெல்லாம் ஒரு சுதந்திரமாக ஒரு சுயாதீனமாக இயங்கணும்னு சொன்னா அரசியலமைப்பு தேவைப்படுது. மக்கள் அவங்களோட அரசியல் கலாச்சாரம், அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் இது எல்லாத்தையும் அவங்க இது செய்யணும் என்று சொன்னா, பாதுகாக்கணும்னு சொன்னா இங்க அரசியலமைப்பு தேவைப்படுது. சரிதானே. இதுதான் அரசியலமைப்புக்குரிய அவசியங்கள். நீங்க இந்த பேசக்குள்ள இந்த விஷயங்கள் என்ன சரி உங்களுக்கு புது புது விஷயங்கள் கேள்விப்பட்டா அது ஒரு நோட்டா நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிதானே. அடுத்தது இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள்ட்ட இப்ப நான் கேட்டா நீங்க சொல்லுவீங்க, உங்களால பொதுவான விஷயங்கள் தான் சொல்றது அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுகின்றது. ஒவ்வொரு பின்னணி இருக்கும், ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும், ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்படுகிறதுக்கு. உதாரணமே இப்போ ஒரு நாடு சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கின்ற போது அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்றது. எப்படி அந்நிய காலனித்துவ ஆட்சியிலுக்கு கீழிருந்து சுதந்திரத்தை பெறுகின்ற போது அவங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கி கொடுக்குறாங்க. யாரு? உதாரணம் இலங்கை, இந்தியா. அப்ப இலங்கையில அதுக்கு முன்னுக்குள்ள என்ன இருந்துச்சு? கோல்ப்ரூக், அதே போல குருமக்களம், மணிண்டவன்சியர், டொனமூர் என்று சொல்லி பிரித்தானிய ஆளுநர்களுடைய பேர்களை மையமாக கொண்ட அரசியலமைப்புகள் உருவாக்கப்பட்டது. இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகுதான் என்ன நினைச்சது, அவங்க இலங்கையர்களுக்கு என்று சொல்லி முதலாம் குடியரசு அரசியலமைப்பை கொண்டு வந்தாங்க. அப்ப இது ஒரு நாடு சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கின்ற போது எங்க என்ன நடக்குது, இங்க அரசியல் அமைப்பு ஒன்று உருவாகிறது. அதே போல சமஷ்டி ஆட்சி ஒன்று உருவாகின்ற போது அரசியலமைப்பு உருவாகும். இப்போ ஒரு அரசு பல அரசுகள் இணைந்து தன்னை ஒரு சமஷ்டி முறையாக மாற்றி அமைக்கின்ற சந்தர்ப்பத்துல அங்க ஒரு அரசியலமைப்பு உருவாகிறது. இந்தியா 1947 தான் சுதந்திரம் அடைஞ்சு. சரிதானே. அப்ப இந்தியா அதுக்கு முன்னுக்கு சமஷ்டியா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு உங்களுக்கு. இந்தியா அதுக்கு முன்னுக்கு சமஷ்டியா? சமஷ்டி உருவாகின்ற போது அரசியலமைப்பு உருவாகிறதுண்டா பிரித்தானியர் இந்திய சுதந்திரத்தை எடுத்தது இப்போ 1947 கால பகுதியில். அப்ப இந்தியா முதலாக சமஷ்டியை உருவாக்கினது அரசியலமைப்பிற்கு இணங்க 1950ஆம் ஆண்டுல 24 மாநிலங்கள் ஒன்றிணைந்து இந்தியா ஒரு புதிய சமஷ்டி அரசியலமைப்பினை உருவாக்கிச்சு. ஆனா தற்போது இந்தியாவுல 29 மாநிலங்கள் இருக்கு. ஆரம்பத்துல 24 மாநிலங்களை வச்சுதான் சமஷ்டி உருவாக்கிச்சு. சரிதானே. அதே போல அமெரிக்கா 1789ஆம் ஆண்டு காலப்பகுதியில 13 குடியரசுகளை ஒன்றிணைத்து தான் என்ன செஞ்சிச்சு, சமஷ்டியை உருவாக்கிச்சு, ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கிச்சு. ஆனா இப்போ அமெரிக்கால 50 குடியரசுகள் இருக்கு. அப்ப அந்த ஆரம்பம் எப்படி வருது, இந்த முடிவு இது எப்படி வருது? அப்போ ஒரு சமஷ்டி உருவாகின்ற போது அவை உருவாக்கப்படுகின்றது. சமஷ்டியில இருந்து ஒரு மாநிலம் பிரிஞ்சு தனியொரு அரசொன்றை உருவாக்குகின்ற போது அரசியலமைப்பு உருவாகிறது. இப்போ சமஷ்டி மாநிலங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு நாடா இருக்க போக்குள்ள அதுல ஒரு மாநிலம் பிரிஞ்சு தனியொன்று அரசா போகக்குள்ள அங்க புது ஒரு அரசியலமைப்பு வருது. உதாரணமாக இந்தியால இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போனிச்சு, அப்போ அங்க ஒரு தனி ஒரு அரசியலமைப்பு வந்துச்சு. பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு போன சந்தர்ப்பத்துல அங்க பங்களாதேஷுக்கு ஒரு தனி ஒரு அரசியலமைப்பு வந்துச்சு. அப்ப சமஷ்டியில இருந்து ஒரு மாநிலம் பிரிஞ்சு போகின்ற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும், இங்க அரசியலமைப்பு உருவாகும். அதே போல சர்வாதிகார முறையிலிருந்து ஒரு ஜனநாயக முறை தோற்றம் பெறுகின்ற போது எங்களுக்கு தெரியும், ஜெர்மன், இத்தாலி, ஹிட்லர், முசோலினர் சர்வாதிகார ஆட்சிக்கு முறை ஒழிக்கப்பட்டதன் பின்பு என 2ஆம் உலக மகா யுத்தத்தினுடைய தோல்வியின் பின்பு அங்கு ஜனநாயகம் பரப்புகின்ற சந்தர்ப்பத்தில் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆகவே இவை எல்லாம் என்னது, அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களாக இருக்கின்றது. சரிதானே. அதே போல ஒரு அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. எப்படின்னா ஒரு அரசியலமைப்பு சிறப்பா இயங்குறேன்னு சொன்னா அந்த அரசியலமைப்புல சட்டம், நீதி, நிர்வாகம் போன்ற விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கணும். அடிப்படை உரிமைகள் தொடர்பான விஷயத்தை அந்த அரசியலமைப்பு சொல்லியிருக்கணும். இறைமை தொடர்பான விஷயம், தேர்தல்ல சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல ஒரு யாப்பை திருத்துற முறை, மக்களினுடைய உரிமைகள், மக்கள் தீர்ப்பு, ஒம்புட்ஸ்மேன், இப்படியான விஷயங்களை எல்லாத்தையும் அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறந்த அரசியலமைப்பு அங்க உருவாகின்றது. அதே சந்தர்ப்பத்துல ஒரு அரசியலமைப்பு சிறந்த அரசியலமைப்பாக இருப்பதற்கும் ஆரோக்கியமான ஆட்சிக்கு வழிவகுக்கணும்டா அந்த அரசியலமைப்புல ஒரு சில விஷயத்தை தவிர்த்து கொள்ளணும். எப்படின்னா இப்ப பல மொழி பேசுகின்ற ஒரு நாட்டுல ஒரு மொழிக்கு மாத்திரம் சலுகை வழங்கக்கூடாது. விளங்கிட்டா? இப்போ நிறைய மொழி இருக்கிற நாட்டுல ஒரு மொழிக்கு மாத்திரம் சலுகை வழங்கி அரசியலமைப்பு அங்க அமைக்கப்படுமா இருந்தா அந்த நாட்டுல ஒரு சுயாதீனமான அரசியலமைப்பு இயங்காது.
அதே போல வந்து பல்லின சமூகம் இருக்கிற நாட்டுல வந்து ஒரு மதத்துக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்கி அரசியலமைப்பை எழுதக்கூடாது. நாங்க தவிர்க்க வேண்டிய விடயங்கள். அதே போல வந்து இப்போ ஒரு 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 நாடு வந்து அவங்களோட கட்சி கொள்கைகளை வந்து அரசியலமைப்புல சேர்க்கக்கூடாது. இப்ப அனுர அரசாங்கம் வந்து இன்றைக்கு நடைமுறையில இருக்கின்றா அவங்களுக்கு கட்சி கொள்கைகள் சொல்லியிருக்கும். அவங்களோட கட்சி கொள்கையை அவங்க கட்சி சார்ந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்குள்ள வச்சு கொள்ளையிலுமே தவிர அவனோட கட்சி கொள்கையை கொண்டு வந்து யாப்போட உறுப்புரைகள் வந்து சேர்க்கையில அங்க ஒரு சிறந்த அரசியலமைப்பு வராது. சரிதானே? அதே போல வந்து பொருளாதார கொள்கைகளை சேர்க்கக்கூடாது. சில சில நாடுகள் இன்றைக்கு நீங்க இப்படியான வருமானத்தை உழைச்சா இப்படியான ஒரு வரியை வந்து அரசுக்கு கட்ட வேண்டி இருக்கும். இப்படியான வருமானத்தை அரசுக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். அதே போல வந்து கல்வி கொள்கைகளை வந்து சேர்க்கக்கூடாது. கல்வி என்று சொல்லக்கூட வந்து இந்த கல்வியை தான் நீங்க கட்டாயம் படிச்சே ஆகணும் அரசு சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ வடகொரியா போன்ற நாடுகள்ல வந்து சில சில கல்விகளை படி படிங்க என்று சொன்ன ஒரு ஒரு இதொன்று இருக்கு. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்படியான விஷயங்களை சேர்க்க போக்குல வந்து சிறந்த ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படாது. சரிதானே? இதுதான் நாங்க அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட பேசிக் உங்களுக்கு சொன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் அரசியலமைப்பு இந்த விஷயத்துக்குள்ள தான் வந்திருக்கே தவிர இப்ப நான் இந்த கேள்விக்கு வர இல்லை. ஒற்றையாட்சி சமஷ்டியாட்சி வேறுபாடுகளை ஆராய்க தொடர்பான கேள்விகளுக்கு நான் வரல. இது எங்க வரப்போகுது? அரசியலமைப்பு மாதிரிகள் வகைகள் இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்னு பார்த்தா 2 வகையா நாங்க வகைப்படுத்துவோம். அதிகார பகிர்வின் அடிப்படையில் வகைப்படுத்துவோம். நிறைவேற்று அதிகார முறை ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துவோம். இந்த அதிகார பகிர்வின் அடிப்படையில் தான் ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி அரைகுறை சமஷ்டி கூட்டு சமஷ்டின்னு வரும். நிறைவேற்று அதிகார முறையில ஜனாதிபதி முறை மந்திரி சபை முறை கலப்பு முறை அனைத்தன்மை முறைன்னு வருது. இப்ப எங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்வி ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி வேறுபாடுகளை ஆராய்கின்றா இவன் அதிகார பகிர்வின் அடிப்படையில இருக்கின்ற இதை கேட்டிருக்காங்க. ஏன்டா உங்களுக்கு லாஸ்ட் இயர்ஸ்ல வந்து நிறைவேற்று அதிகார முறை ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தின் அடிப்படையில் கேள்வி எடுக்கிறவன் இந்த ஐடியாலையும் எடுப்பான். ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சின்னு நாங்க பொதுவா பார்ப்போம். 4ஆம் பாடம்னாலே எங்கட மைண்டுக்கு இருக்கும் ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி. கேள்வி எடுக்கிறோம் எப்படி பார்ப்பான்டா நாங்க போன முறை வந்து அதிகார பகிர்வின் அடிப்படையில் இருக்கிற வகைகளுக்குள்ள தானே எடுத்தோம். அப்ப இந்த முறை நிறைவேற்று அதிகார முறை ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற வகைகளுக்குள்ள நாங்க எடுப்போமே அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் பார்ப்பேன். நாங்க இந்த முறை வந்து அதிகார பகிர்வின் அடிப்படையிலே இருக்கின்ற வகைப்படுத்தலுக்குள்ள தான் இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சியை வந்து நாங்க எடுத்திருக்கிறோம். சரிதானே? இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சியில வந்து நிறைய விடயங்கள் இருக்கு. இது தொடர்பான மேலதிகமான விடயங்கள் அதாவது ஒற்றையாட்சியில் இருக்கிற நன்மைகள் ஒற்றையாட்சியில் இருக்கிற தீமைகள் நான் சொன்னேன். ஒற்றையாட்சி இருக்கிற நன்மைகளை வந்து நீங்க அப்படியே ஆப்போசிட்ல எழுதினீங்கன்னா சமஷ்டிக்கு அது தீமையா போகும். ஒற்றையாட்சியில இருக்கிற சில குறைபாடுகள் வந்து சமஷ்டியில வந்து அது செட் ஆகும். அப்படின்னு நீங்க பார்க்க போக்குள்ள வந்து அதுக்குரிய இதுகள் வந்து முடியும். இதை நான் டீட்டெயிலா விளங்கப்படுத்தணும். டீட்டெயிலா விளங்கப்படுத்தி அதுக்கான உதாரணங்கள் அது எவ்வாறான வழிமுறைகள் இருக்கின்ற சொல்லி விளங்கப்படுத்த இயலும். ஆனா ஒரு நேர முகாமைத்துவம் போதாத காரணத்தினால வந்து இது தொடர்பான மேலதிகமான விடயங்களை வந்து நாங்க நாளைய கிளாஸ்ல இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சிக்குரிய இந்த விஷயத்தை வந்து நாங்க நாளைய கிளாஸ்ல வந்து இதை நாங்க மேக்சிமம் இதை செஞ்சு கொள்ளுவோம். ஏன்னடா அந்த அதுக்குரிய நேர முகாமைத்துவம் ஒன்று எங்களுக்கு இருக்கி முடிச்சுக்கொள்ள இல்லாத சந்தர்ப்பம் உங்களுக்கு மேலதிகமான வகுப்புகள் எங்களால் போடப்படும். ஆகவே இன்று இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இந்த முதல் நாள் கிளாஸ்ல வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து சொல்லிக் கொள்ளுங்க. அதே போல நாளைய தினம் வந்து இப்போ இந்த யாப்புகள் முக்கியமா ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு. யாப்புகளுக்கு 2-3 நாட்கள் சரி தேவைப்படும். அதனால நாங்க நிர்வாகத்துக்கிட்ட பேசி அதுக்கான மேலதிகமான நேரங்களை நாங்க எடுத்துக்கொள்றோம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சிக்கு நீங்க ரெடி ஆகுங்க. சரிதானே? ஏதோ ஒரு வகையில நீங்க ரெடி ஆகி கொள்ளுங்க. நாளைய தினம் வந்து இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சிக்குள்ள என்ன அடிப்படையில இதுக்கு நாங்க விடை அளிக்கிற எந்த அடிப்படையில வந்து இதை ஒப்பீட்டு ரீதியாக ஆராயக்குள்ள வந்து அந்த இப்போ 20 மார்க்ஸ் கேட்டீங்கன்னா அந்த 20 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் ஷெடியூல் எப்படி பண்றன்ற விஷயங்களோட நாங்க நாளைய வகுப்புகள்ல இதே நேரத்துல வந்து சந்திப்போம். சரிதானே? தேங்க்யூ. வந்து என்னென்ன உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தா இப்போ நாங்க இன்னும் இந்த ஒற்றையாட்சி சமஷ்டியாட்சி தொடர்பாக நாங்க இந்த வேறுபாடுகளை இது செய்ய இல்லை அப்படின்ட்டா நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை. நான் இந்த ஒற்றையாட்சி சமஷ்டியாட்சியில் இருக்கிற இது தொடர்பாக என்ற நேரம் போதாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறால தான் என்ற ஒரு 2 hours அதுக்கு மேலன்றது ஒன்லைன் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது எந்த அளவுக்கு சாத்தியப்பாடு அதுல எந்த அளவுக்கு உங்களோட கவனம் இருக்கு விளங்காது நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமான வினாக்கள் என்றால தான் அதுக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுக்குரிய அந்த சப்ஜெக்ட் குரூப் இருக்கு. சப்ஜெக்ட் லீடர்ஸ் இருப்பாங்க. எங்களோட நிர்வாக உறுப்பினர்கள் இருப்பாங்க. நீங்க அவங்களோட கலந்து ஆலோசிச்சு இதனை வந்து முடிச்சு கொள்ளலாம். இதுக்கு வந்து அவ்வளவு நேரம் போகாது. இப்போ ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சிக்கு இப்போ நீங்க இதுல இருக்கின்ற மாணவர்கள் நீங்க இப்ப இதுல ஒரு மெசேஜ் போடுங்க. இதை இன்னும் ஒரு 30 நிமிஷம் நீங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கண்டினியூ பண்றீங்களா அப்படி இல்லாட்டி இதுக்கான மிச்ச விஷயத்தை வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்றதாண்டு நீங்க இந்த மெசேஜ்ல நீங்க ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று பண்ணுங்க.
ஓகே சரி, அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கண்ணா. எப்படி நாங்களும் இப்போ லெக்சர்ஸ்லாம் போகிறோம் தான், எங்களுக்கும் இப்போ தலைக்கேறின வேலை, அசைன்மெண்ட், ப்ரெசன்டேஷன், மிட் எக்ஸாம் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே ஒரு டைமில் வந்தே தான். அதுகளையும் நாங்கள் மேனேஜ் பண்ணுற அந்த சுச்சுவேஷனை தான் நாங்களும் இதுகளை செய்கிறோம். அதுக்கான கோஆப்ரேட்டை பண்ணி கொடுங்க. ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே நாங்களும் வந்து இதை முடிச்சு கொள்கிறோம். அதில் எங்களை மாதிரி ஒருத்தனை இருக்கான், அதை பார்க்க போக்குள்ள எங்களுக்கு ஒரு ஹெப்பி தான். நாளைக்கு படிப்போம், இப்போ சேர் கேட்டால் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், சரி நாளைக்கு படிப்போம் சேர் அப்படின்னு சொல்லி. ஆனால் சுச்சுவேஷன் ஒன்று இருக்குதானே, ஏன்னா தம்பி அதால வந்து நாங்கள் இதில் சொல்லிக் கொள்கிறோம். தெரியாத என்ன சரி விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இருந்தா, இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்களா இருந்தால் அது உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தருணத்தில் வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து அமையும். சரிதானே. இப்போ நாங்கள் முதலாவது வந்து ஒற்றையாட்சி, ஏன்னா இப்போ அரசியலமைப்பு அதிகார பிரிவின் அடிப்படையில் நாங்கள் இப்போ ஒற்றையாட்சின்ற என்னென்று வந்து நாங்கள் இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஒற்றையாட்சின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரசினுடைய இறைமை அதிகாரம் முழுவதும் ஒரு மத்திய அரசாங்கத்திடம் குவிந்து காணப்படுமாக இருந்தால் அவை தான் ஒற்றையாட்சின்னு சொல்லுவோம். நான் சொல்லியிருக்கேன், எந்த விஷயமா இருந்தாலும் பொதுவான விளக்கங்களும் இருக்கும், அறிஞர்களுடைய விளக்கமும் இருக்கும். ஏன்னா இப்போ ஒற்றையாட்சிக்கும் அப்படித்தான், பொதுவான விளக்கங்களும் இருக்கும், அறிஞர்களுடைய விளக்கமும் இருக்கும். இப்போ பொதுவான விளக்கங்கள் பார்க்க போகல, நாட்டினுடைய முழு பரப்பையும் வந்து ஆட்சி செய்ய ஒரு தனிப்பட்ட அரசாங்கம் மாத்திரம் காணப்படுமாக இருந்தால் அது ஒற்றையாட்சி. சும்மா பொதுவா நாட்டினுடைய முழு பரப்பையும் ஆட்சி செய்வதற்கு ஒரு தனிப்பட்ட அரசாங்கம் காணப்படுமாக இருந்தால் அது ஒற்றையாட்சி. அப்படி இல்லையா, நாடு முழுவதும் சட்டத்தை ஏற்றி நிர்வாகம் செய்ய ஒரே ஒரு அரசாங்கம் மாத்திரம் காணப்படுமாக இருந்தால் அது ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்லி நாங்க பொதுவான விளக்கங்கள் இருக்கு. அதே போல அறிஞர்களுடைய விளக்கங்கள் இருக்கு. நான் இதுல வந்து பொதுவான விளக்கங்கள், அறிஞர்களுடைய விளக்கங்களுடைய விளங்க இல்லை. நீங்க ஏ-லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒற்றையாட்சின்றக்குள்ள வந்து உங்களுக்கு பொதுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அதால வந்து இப்போ ஒற்றையாட்சியினுடைய பண்புகளை வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இப்போ ஒற்றையாட்சியினுடைய நீங்க நன்மைகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஒற்றையாட்சியில வந்து நாங்க நாட்டை ஆட்சி செய்வது என்பது ஒரு இலகுவான ஒரு விஷயம். ஒற்றையாட்சியில உங்களுக்கு அந்த இது வந்து தெரியும். இப்ப எப்படி நாங்க ஒற்றையாட்சியில வந்து நாட்டை ஆட்சி செய்வது இலகுன்னு சொன்னா, இப்போ அதிகாரம் முழுவதும் எங்க இருக்க போது ஒரு தனி மத்திய அரசாங்கத்தில மாத்திரம் தான் இப்ப அந்த அதிகாரம் காணப்படுது. அப்படின்ற கூட அந்த நாடுகளுக்கு வந்து அந்த நாட்டை வந்து ஆட்சி செய்வது ஒரு இலகுவான விஷயமா இருக்கு. ஆனா சமஷ்டில அப்படி இருக்குமா, அதிகாரம் மத்திய மாநிலம் இப்படி பிரிச்சிருக்க போகுல வந்து அந்த நாட்டை வந்து நிர்வகிப்பு என்பது கடினமான விஷயம். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க, இப்போ ஒற்றையாட்சிக்கு நன்மை நாட்டை ஆட்சி செய்வது இலகுண்டா, சமஷ்டில வந்து அது கடினமா இருக்கும். அது அப்படியே நீங்க எழுதுவீங்க. இப்போ ஒற்றையாட்சி நாட்டை ஆட்சி செய்வது இலகு என்று சொன்னா அதை மட்டும் எழுதுறல்ல, நாட்டை ஆட்சி செய்வது இலகுன்றோட பாயிண்ட்ஸ் வழங்கினா நீங்க எப்படி எழுதுவீங்கன்றா, இப்போ ஒற்றையாட்சி முறையானது பெரும்பாலும் சிறிய நாடுகளில் இடம்பெறுவதால் நாட்டை இலகுவாக ஆட்சி செய்ய முடியும். அத்தோடு ஒரே ஒரு மத்திய அரசு மாத்திரம் காணப்படுவதால் ஆட்சி செய்கின்ற வாய்ப்பு வந்து இங்கே இலகுவாக அமைகின்றது. இதுவே சமஷ்டி அரசியலமைப்பு எடுப்போமாக இருந்தால், சமஷ்டி அரசியலமைப்பிலே அதிகாரம் மத்திய மாநிலம் என்று யாப்பு ரீதியாக பகிரப்படுவதால் மத்திய அரசிற்கு சகல எல்லா மாநிலங்களையும் கண்காணித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது கடினமாக இருக்கும். ஆகவே ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கின்ற போது ஒற்றையாட்சியினை விட சமஷ்டி ஆட்சியினை விட ஒற்றையாட்சியில் நாட்டை ஆட்சி செய்வது இலகு. பாருங்க, ஒற்றையாட்சியில சொன்ன ஒரே ஒரு நன்மை தான் சொன்னேன். ஆனா இந்த நன்மையை வச்சு நாங்க எந்த அளவுக்கு பந்திக்கு எழுதலாம். அப்ப நீங்க இது நீங்க யோசிக்க தேவையில்லையே, நாங்க பந்தியா எழுதணும், கட்டுக்கட்டா எழுதணும். பாயிண்ட்ஸ், மெயின் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிங்கண்டா அந்த பாயிண்ட்ஸுக்கு உங்களோட ஃப்ளோல எழுதுறே தான். பொலிட்டிக்கல்ல அது இது எழுதினா பிளண்ட் எல்லாம் இல்லை, உங்களோட ஃப்ளோல நீங்க எழுதிட்டு போறீங்க, விஷயத்தை விளங்கிட்டீங்கடா, நீங்க பொலிட்டிக்கல் மொழி நடையில எழுதிட்டீங்கடா, அது உங்களுக்கு சரி. சரிதானே. அடுத்தது வந்து இப்போ ஒற்றையாட்சியில வந்து என்னன்னு சொன்னா நிர்வாக முரண்பாடு என்றது வந்து ஏற்படாது ஒற்றையாட்சியில. இப்போ சமஷ்டி நாடுகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கும். ஏன்னா அப்ப அந்த மாநிலங்களுக்கு இடையே வந்து நிர்வாக முரண்பாடு ஏற்படும், மத்திய மாநிலத்துக்கு இடையில நிர்வாக முரண்பாடு ஏற்படும். உதாரணமா இந்தியாவை நாங்க சொல்லலாம். இன்றைக்கு வரைக்கும் என்ன நடக்குது, தமிழ்நாடு வந்து மத்திய அரசுக்கு எதிராக தான் இருக்கு. இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்துல வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னுக்கு தளபதி விஜய் என்ன செஞ்சார், மோடியை வந்து நேரடியாக எதிர்த்தார். அப்ப அந்த நிர்வாக முரண்பாடுன்னு ஒன்று இருக்கு. ஆனா ஒற்றையாட்சியில சமஷ்டியை விட நாங்க ஒப்பிடக்குள்ள எப்படி இருக்கும், இங்கே முரண்பாடு குறைவாக தான் இருக்கும். ஏண்டா அதிகாரம் முழுவதும் ஒரு மத்திய அரசாங்கத்துல தான் காணப்படும். சரிதானே. அடுத்து வந்து வெளிநாட்டு கொள்கையை வகுப்பது என்பது லேசு ஒற்றையாட்சியில். இப்ப சமஷ்டி நாடியை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநிலம் அதிகாரம் பிரிச்சு இருக்கிறால அவங்களுக்கு வெளிநாட்டு கொள்கையை வகுக்க முடியாது. எப்படி, இப்போ இந்தியா வந்து இஸ்ரேலோட இப்போ தொடர்பை வச்சிருந்தா இந்தியாவில முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அசாம், காஷ்மீர் போன்ற மாநிலங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சரிதானே. அப்ப அவங்களுக்கு வெளிநாட்டு கொள்கையை வகுப்பது சமஷ்டியில கஷ்டம். ஒற்றையாட்சியில் அப்படியா, அதிகாரம் முழுவதும் ஒரு தனி மத்திய அரசாங்கத்தில் காணப்படும். இன்றைக்கு அன்றோட அரசாங்கம் இஸ்ரேலோட நீ தொடர்பு வச்சாலும், பலஸ்தீனோட தொடர்பு வச்சாலும், வேற எவனோட தொடர்பு வச்சாலும் இன்றைக்கு அதுக்கான எதிர்ப்புகள் இருக்காது. சரிதானே. அப்போ வெளிநாட்டு கொள்கையை வகுப்பது என்பது இலகு. அடுத்து வந்து ஒற்றையாட்சியில நாங்க யாப்பை விலகுவாக விளங்கி கொள்ளலாம். யாப்பை வந்து இலகுவாக நாங்க விளங்கலாம். எப்படி, ஒரு யாப்பு தான் எங்க நாட்டுக்கு இருக்கும். சமஷ்டியில் அப்படியே இருக்கும், மத்திக்கு ஒரு யாப்பு இருக்கு, மாநிலத்துக்கு ஒரு யாப்பு இருக்கு. அப்ப மக்கள் என்ன செய்வாங்க, மத்திய அரசாங்கத்துடைய யாப்புகளையும் படிச்சு மாநிலத்துடைய யாப்பையும் படிப்பாங்க.
ஓகே. அடுத்து வந்து செலவு குறைந்த ஆட்சி. சரிதானே. இப்போ ஒற்றையாட்சியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு செலவு வந்து குறைவா இருக்கும். ஆனா சமஷ்டியில பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் அதிகாரம் பிரிக்கப்பட்டிருந்தா இந்த மத்திய அரசாங்கம் என்ன தெரியுமா செய்யும்? ஒவ்வொரு வருஷமும் வருடம் வந்து மாநிலங்களுக்கு வந்து நிதியை ஒதுக்க வேண்டியிருக்கும். அதுலயும் குறிப்பா என்ன சரி ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு இயற்கையானத்தை வந்துச்சு என்று சொன்னா சில மாநிலங்களுக்கு அதிகளவான நிதியை கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ எல்லா சமஷ்டி அரசாங்கத்துக்கும் இந்த நிதியை பேண வேண்டிய ஒரு இது இருக்காது, வசதி இருக்காது. இப்ப இந்தியா இந்தோனேசியா எல்லாம் பார்த்தா அந்த நிதியை பேணேல திடீர் அனர்த்தமெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அமெரிக்கா அப்படியான நாடுகள்ல ஓகே. அப்ப இது ஒரு குறைபாடு சமஷ்டியில. ஆனா ஒற்றையாட்சியில இது ஒரு நன்மையாக இருக்குது, செலவு குறைந்த ஆட்சி. அப்ப இதுகளை நீங்க ஒப்பிட்டு எழுதக்குள்ளேயே உங்களுக்கு சொல்லலாம். நான் 4ல் ஒரு பகுதியை தான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஒரு பகுதியிலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை நீங்க ஒப்பிட்டு ரீதியா எழுதக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுல வரும். சரிதானே. இப்போ ஒற்றையாட்சியில குறைபாடு பாத்தீங்கன்னா பல இன மக்கள் வாழுகின்ற சமூகத்துக்கு ஒற்றையாட்சி செட் ஆகாது. சரிதானே. ஏனென்று சொன்னா பல இன மக்கள் வாழ்கின்ற ஒரு சமூகத்துல வந்து ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்குமா இருந்தா அந்த பெரும்பான்மை சமூகம் தான் அரசியல் அமைப்பையும் அந்த ஆட்சியையும் கைப்பற்றும். அப்ப கைப்பற்றுகின்ற சந்தர்ப்பத்துல அந்த மக்களுக்கு மட்டும் உரிமையை கொடுத்தா சிறுபான்மை பாதிக்கும். சரிதானே. அப்போ சமஷ்டியில வந்து இந்த சேட்டையை உடையல மத்திய மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கிறையால வந்து மத்திய அரசாங்கம் வந்து அந்த வகையிலேயோ இல்லாட்டி இனத்துக்கோ இந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது ஒரு முறை. அடுத்து வந்து பெரிய பெரிய நிலப்பரப்புக்கு வந்து ஒற்றையாட்சி பொருத்தம் இல்லை. ஏண்டா இன்றைக்கு பெரிய நிலப்பரப்பையும் அதிக சனத்தொகை கொண்ட நாடுகள் வந்து பெரும்பாலாக சமஷ்டியை விரும்புகின்றன. ஏன்னு சொன்னா அங்க அந்த ஒரு மத்திய அரசாங்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்யலாது, அதை வந்து அவங்களுக்கு நடைமுறைப்படுத்த இயலா. அந்த அடிப்படையில அது பொருத்தமற்றது. சர்வாதிகாரம் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒற்றை ஆட்சியில சர்வாதிகாரம் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. சமஷ்டியில இல்லை. சமஷ்டியில இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வந்து தன்னிச்சையா போனுச்சுன்னு சொன்னா மாநிலங்களை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற உரிமை சமஷ்டியில இருக்கு. இன்றைக்கு ஒற்றையாட்சி அரசாங்கம் சர்வாதிகாரமாக சென்றுச்சுன்னு சொன்னா அவங்களோட ஆட்சிகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கே செய்ய இயலாது. அப்போ இது ஒரு குறைபாடாக இருக்கின்றது ஒற்றை ஆட்சியில. சரிதானே. உதாரணமா வந்து இலங்கையில மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாங்கம் சர்வாதிகாரமாக போனதுக்கு ஒரு விமர்சனம் இருக்கின்றது. எஸ், நான் கொமெண்ட் பார்த்தேன். ஸ்பீச் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு. நான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் அப்படி செஞ்சேன். ஓகே. இப்போ அதுல குறைபாடுகள் வந்து சர்வாதிகாரம் தோன்ற வாய்ப்பு இருக்கின்றது. இப்ப இலங்கையில மஹிந்த ராஜபக்சோட அரசாங்கம் சர்வாதிகாரமாக தோன்றப்பட்டிருக்கின்ற உதாரணம் இருக்கு. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குன்னு தெரியுமா இலங்கையில எப்ப மஹிந்த ராஜபக்சோட அரசாங்கம் வந்து சர்வாதிகாரமாக போனுச்சுன்னு சொல்லி? சரி, இப்போ யாப்புகளுக்குள்ள பார்த்தா ஒரு ஜனாதிபதி வந்து 2 தடவை தானே பதவி வைக்கலாம். ஏன்னா 2 தடவை 10 வருஷம் ஆட்சி செஞ்சா ஜனாதிபதி வந்து பதவி வைக்கலாம். அதுக்கு மேல வந்து ஜனாதிபதி வந்து இது செய்ய இயலாதுன்ற ஒரு இது இருந்துச்சு. மஹிந்த ராஜபக்ச என்ன செஞ்சாரு தெரியுமா? 2005லயும் அவர் தான் ஜனாதிபதி, 2010லயும் அவர் தான் ஜனாதிபதி. அப்ப அவர் 10 வருஷ காலம் முடிஞ்சுட்டா ரைட், ஓகே. ஆனா 2015லயும் மைத்ரிபாலையோட வந்து அவர் என்ன செஞ்சார்? ஜனாதிபதியா போட்டி போட்டார். அதுக்குரிய காரணம் என்ன? அரசியலமைப்பை வந்து மாத்தினார். ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை 18ஆம் சீர்திருத்தத்துல வந்து அதிகரிச்சார். 2010ஆம் ஆண்டுல வந்து அதிகரிச்சார். ஒரு ஜனாதிபதி எத்தனை தடவை என்றாலும் பதவி வைக்கலாம் என்று. அப்போ இங்க என்ன நடக்குது? மஹிந்த ராஜபக்சோட ஒரு சர்வாதிகாரம் வந்து இங்க தோற்றம் பெறுது. அதே போல 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு காலப்பகுதின்னு நினைக்கிறேன். அப்ப நானும் ஒரு சின்ன ஆளா தான் இருந்திருப்பேன் போல. அப்போ இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. சரிதானே. இப்போ அந்த சிச்சுவேஷன் வந்து நைட்டோட நைட்டா மைத்ரி என்ன செய்யறார்? மஹிந்தையை வந்து பிரதமராக்குறார். இது உயர் நீதிமன்றத்துக்கெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு கடைசியில வந்து இது யாப்புக்கு முரணானது என்று சொல்லி மீண்டும் ரணிலே பிரதமர் ஆகுறார். அப்ப இங்க சர்வாதிகாரமாக செயற்படும். ஏன்டா ரணில் அந்த டைம்ல 19ஆம் சீர்திருத்தத்தை வந்து ரணில் தான் கிரியேட் பண்ணார். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 19ஆம் சீர்திருத்தம் என்ன சொன்னார்? ஜனாதிபதி பிரதமரை பதவி நியமிக்க முடியுமே தவிர பதவி நீக்க முடியாதுன்னு யாப்ப கிரியேட் பண்ணார். மைத்திரிக்கு ஒன்னும் தெரியா. ரணில் படிச்சவன் யாப்ப நீ கிரியேட் பண்ண மச்சான் விட்டான். அவன் யாரு? ரணில் சொல்லிட்டான். மைத்திரி சொல்லிட்டான். இவன் விடுவானா? அவனுக்கு வசியாம யாப்ப கிரியேட் பண்ணி அரசியலமைப்பு விட்டான். ஜனாதிபதி பிரதமரை பதவி நியமிக்கத்தான் முடியும், பதவி நீ கேளாண்டு. இவர் எப்படி நைட்டோட நைட்டா மைந்தியை போட இயலும்? சர்வாதிகார முறை. இதுவும் ஒரு சர்வாதிகார முறை. ஆகவே இப்படியான ஐடியாஸும் இருக்குது. இதுதான் ஒற்றையாட்சியில் இருக்கிற ஒரு குறைபாடு. சரிதானே. பிரதேச அபிவிருத்தியை மேற்கொள்வது ஒற்றையாட்சியில வந்து குறைவு. இப்ப சமஷ்டியில நாங்க பார்த்தோம்னு சொன்னா மாநிலத்துக்கு அதிகாரத்தை யாப்பு ரீதியா கொடுக்க போக்குள்ள அந்தந்த மாநிலம் அவங்களோட பிரதேசத்துல என்ன குறைபாடு இருக்குன்னு பார்த்து அதை வந்து அவங்க சரி செஞ்சு கொள்ளுவாங்க. ஆனா இங்க ஒரு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து எல்லா பிரதேசத்தையும் கண்காணிக்கல. இன்றைக்கு கூட நடைமுறையில இலங்கையில மின்சாரம், போக்குவரத்து, சுகாதாரம், குடிநீர் அடிப்படை வசதி இல்லாத எவ்வளவோ பிரதேசங்கள் வந்து காணப்படுகின்றது. சரிதானே. ஆகவே இது எல்லாம் இந்த ஒற்றையாட்சியினுடைய ஒரு விதமான ஒரு குறைபாடுகளாக நாங்க சொல்லலாம். அப்ப நாங்க நன்மைகளும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், தீமைகளும் சொன்னேன். இந்த நன்மைகள் எப்படி சமஷ்டிக்கு ஒப்போசிட்ல வருது, தீமைகள் எப்படி சமஷ்டிக்கு ஒப்போசிட்ல வருது, அதை எப்படி நாங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஒப்பீடு ரீதியாக நாங்க எழுத போறோம்.
என்ற விஷயம் தான் இதுல இருக்கு. நாங்க ஒப்பீட்டு ரீதியா எழுதக்குள்ள வந்து பிள்ளைகள் மேக்சிமமா உதாரணம் கொடுத்து எழுதுங்க. சரிதானே? ஏனெண்டா உங்களுக்கு சொல்லி தருவாங்க டீச்சர்ஸ் மார்க்கிங் போராக்கள் வந்து கூடுதலா நான் சொல்றேன், கூடுதலான்னு சொல்லக்குள்ள வந்து அந்த காசுக்கு போறாக்கள் எப்படி இப்போ குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீ வந்து இவ்வளவு பேப்பரை திருத்தி முடிச்சிட்டியே என்று சொன்னா இவ்வளவு காசு உங்களுக்குண்டா சும்மா சட்டை போட்டு கிறுக்கி அடிச்சுட்டு திருத்திட்டு போவானு. சில பேர் தான் என்ன 100ல ஒரு 20% ஆட்கள் தான் என்ன செய்வாங்க, புள்ளைகளுக்காக பேப்பர் திருத்த வருவாங்க. அப்போ அப்படி அந்த காசுக்காக வர ஆட்கள்கிட்ட உங்களோட பேப்பர் மாட்டினா நீங்க வந்து சும்மா பந்தியா எழுதிக்கிட்டு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு குழப்பி அடிச்சா அவன் பார்த்துட்டு என்ன செய்வான், இதை செய்வான். இப்ப நீங்க ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து, நான் இப்ப சொன்னேன் என்ன, ஆட்சி செய்வது இலகு ஒற்றை ஆட்சியில ஆனா சமஷ்டியில கடினம், அந்த ஒரு தலைப்பை போட்டு அதை ஒற்றை சமஷ்டின்ட்டு நீங்க ஒப்பீட்டு ரீதியா கொடுத்தீங்கடா ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருந்தா என்ன செய்வான் அவன், அதுக்கேற்ற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில அவன் கொடுப்பான். பாயிண்ட்ஸ் கொடுங்கன்னு சொன்னேன், ஆனா அந்த பாயிண்ட்ஸுக்குள்ள பந்தி இருக்கணும்னு சொல்றேன். சும்மா பந்தியா குப்பையா எழுதுங்கன்னு சொல்ல வரையில. ஏனென்றா அவனோட மார்க்கிங் ஸ்கீமை பார்த்தா இப்படி பாயிண்ட்ஸ் தான் அவன் கொடுத்துருமா. அப்ப பாயிண்ட்ஸை கொடுக்க போகல இந்த பாயிண்ட்ஸ் இருக்கான்னு அவன் பார்ப்பான். சரிதானே? அப்ப இப்படியான விஷயம் இருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து நீங்க உதாரணங்கள் கொடுத்து எழுதுங்க. இப்ப நான் சொன்னேன் ஒற்றையாட்சியில் இருக்கிற குறைபாடுல வந்து இப்ப சர்வாதிகாரம் தோன்ற வாய்ப்பு இருக்கின்ற மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் சர்வாதிகாரமாக தோற்றம் பெற்றதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நான் உதாரணமா உங்களுக்கு சொன்னு வைங்க. சரிதானே? அப்படின்றக்குள்ள நீங்க அந்த உதாரணங்களை கொடுத்து எழுதக்குள்ள வந்து என்ன செய்யும், உங்களோட பேப்பரை திருத்திட்டு போகக்குள்ள இன்னொரு ஆக்களோட பேப்பர் இருக்கு. இப்போ உங்களுக்கு ரைட் மார்க்ஸை போட்டுட்டாங்க, இல்லாட்டி மார்க்ஸை போறதுக்குள்ள இதை வெஞ்சிட்டாங்கண்டா உங்களை விட ஒரு ஆள் பெஸ்டா எழுதி இருந்தா என்ன செய்வாங்கண்டா உங்களுக்குரிய மார்க்ஸ் குறைக்கப்பட்டு அந்த பெஸ்டான ஆள்கிட்ட மார்க்ஸ் வச்சு அந்த பெஸ்டான ஆள்கிட்ட பேப்பர் வச்சு அவங்க திருத்துறதுக்குரிய விஷயத்தை வந்து ஈஸியா பார்ப்பாங்க. ஆகவே இதுல இருக்கிற ஒரு மெயின் ஒரு ராஜதந்திர முறை தான் அது. பாயிண்ட்ஸ் அடிப்படையில அவங்களுக்கு விளங்குற மாதிரி சிஸ்டமா நாங்க கொடுக்கணும். அதே போல வந்து என்ன செய்யணும், நாங்க உதாரணங்கள் கூட நாங்க உதாரணங்களை கொடுக்கலாம், நடைமுறை உதாரணங்களையும் கொடுக்கலாம், அரசியல் ரீதியான உதாரணங்களையும் நாங்க கொடுக்க இயலும். படிச்சுட்டு நோட்ஸ்ல இருக்கிறதான் கொடுக்கணும் இல்லை. இப்ப நான் 2010 மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் சர்வாதிகாரமா தோற்றம் பெற்ற நடைமுறை அரசியல் உதாரணமா சொன்னேன். இது வந்து எங்களுக்கு பெரும்பாலான நோட்ஸ்ல இருக்கா, தந்தா இருப்பான் இல்ல. ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி பாடத்துல வந்து அவன் தந்தா இருப்பான், தந்திருக்க மாட்டான். ஆனா அது பிழையே ஆகாது கடைசி வரைக்கும். ஏன்னா நாங்க அரசியலை தான் நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். சரிதானே? அப்ப அவங்க வந்து பிழையும் போடையில அதுக்கு அவங்க அந்த எந்த ஒரு கேள்விகளும் அவங்க கேட்க இயலாது. சரிதானே? ஆகவே நடைமுறை உதாரணங்களையும் போட்டு விளக்குவது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக உங்களுக்கு ஒரு நன்மையை வந்து சேரும். சரிதானே? இவ்வளவுதான் ஒற்றையாட்சி. ரைட். இப்ப சமஷ்டியை நான் முடிச்சு விடுறேன். இப்ப சமஷ்டி அரசியலமைப்போட நீங்க சமஷ்டியோட பண்புகள், இந்த சமஷ்டி எதுக்காக உருவாக்கப்படுது, இந்த சமஷ்டி வெற்றி பெறுவதற்கான என்ன ரீசன்ஸ், சமஷ்டி நன்மை குறைபாடு, இந்த விஷயங்களை பார்க்க போகலே நாங்க ஒப்பிட்டு எழுத இயலும். சரிதானே? இப்ப சமஷ்டி அரசியலமைப்பு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கு உலக நாடுகள்ல காணப்படுகின்ற அரசியலமைப்பு முறைகள்ல அதிகார பிரிவின் அடிப்படையில இந்த சமஷ்டி அரசியலமைப்பு முறையும் உண்டாக இருக்கு. இப்போ பெரிய நாடுகள் உட்பட சிறிய நாடுகளும் என்ன செய்து சூழ்நிலையின் அடிப்படையில் சமஷ்டியை உருவாக்கி இருக்கு. நான் நேரத்தோட சொன்னேன் சிறிய நாடுகள்ல வந்து சமஷ்டியை செஞ்சு கொள்ளலான்னு சொன்னேன். ஆனா சில சிறிய நாடுகள் சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டு சமஷ்டியை உருவாக்கி இருக்கு. உதாரணமாக இன்றைக்கு தென்னாப்பிரிக்கா, மலேசியா போன்ற நாடுகளை பாத்தீங்கன்னா சமஷ்டி நாடுகளா இருக்கு. ஆனா அவங்களோட பரப்பு ரீதியாக பார்க்க போகல அவங்க சிறிய நாடுகள். ஆனா பெரும்பாலான நாடுகள் பெரிய நாடுகளும் சனத்தொகை அதிகமாக கொண்ட நாடுகளும் சமஷ்டியை வந்து பின்பற்றுகின்றன என்பது அவங்களோட லேசுக்காக. சரி, உதாரணமா நாங்க இன்றைக்கு யார சொல்லலாம், ஆஸ்திரேலியா, அதே போல வந்து அமெரிக்கா, கனடா என்ன அப்படியான நாடுகளை வந்து நாங்க சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப சமஷ்டின்டா என்னண்டா ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகையில பல மாநிலங்கள் ஒன்றிணைந்து அவங்களோட நலனையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் அதிகார பகிர்வின் மூலம் இயங்குகின்ற ஒரு வகையான அரசியலமைப்பு தான் சமஷ்டி அரசியலமைப்பு. வேற எதுவுமே நீங்க நோட் பண்ண தேவையில்லை. இப்ப சமஷ்டி அரசியலமைப்பு என்னன்றதுக்கு பந்தியா ஒரு பெரிய பந்திக்கு இருக்கும். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இல்லாட்டி 4 பாயிண்ட்ஸ் மண்டைக்குள்ள வச்சாச்சு. எப்படி ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய தலைமைத்துவத்தின் கீழ், ரைட், ஒரு பாயிண்ட்ஸ். அதே போல வந்து மாநில அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகை மாநிலங்களோட சுதந்திரம் தனித்துவம் அதை பாதுகாக்கிற நோக்கம், அதே போல அதிகார பகிர்வின் அடிப்படையில் ஒரு இயங்குகின்ற ஒரு வகையான அரசியலமைப்பு. இந்த 4 பாயிண்ட்ஸை நாங்க வச்சுக்கிட்டு பந்தியா எழுத கூட எங்கட அரசியல் மொழிநடை ஃப்ளோல எழுதிட்டு போனோம்டா இதுதான் சமஷ்டி. யார் உங்களுக்கு பிள்ளை போட போறான், எந்த சேர உங்களுக்கு பிள்ளை போட போறான், நீங்க குறிப்பிட்டிருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப நீங்க என்றால் என்னன்றக்குள்ள கூட பாடமாக்கி தான் கஷ்டப்படணும் இல்லை, பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு உங்களை எழுதத்தான் சொல்றோம். சரிதானே? இதான அந்த பாயிண்ட்ஸ் மூலமா கொடுக்குற டிப்ஸ். பொலிட்டிக்கல்ல செகண்ட் பார்ட்டை ஈஸியா செஞ்சுக்கிட்டு பாயிண்ட்ஸ் மூலமா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு போற டிப்ஸ் இதுதான். இப்ப நான் அந்த 4 பாயிண்ட்ஸ் சொன்ன பாருங்க. ஒரு மத்திய அரசின் தலைமைத்துவத்தின் கீழ் அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகை மாநிலங்கள் சுதந்திரம் அவங்களுடைய பாதுகாக்கணும் அதிகார பகிர்வின் அடிப்படை. இது எப்படி சொல்லுவோம், ஒரு மத்திய அரசின் தலைமைத்துவத்தின் கீழ் அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகையில் பல மாநிலங்கள் தனது சுதந்திரத்தையும் தனித்துவத்தையும் இழந்து விடாத வகையில் சில நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக அதிகார பகிர்வின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு வகையான அரசியலமைப்பு தான் சமஷ்டி அரசியலமைப்பு. இவ்வளவு கொடுங்க. ஒரு அறிஞர்கள் விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை, ஒரு பொதுவான விளக்கம் நீங்க தேவையில்லை. அந்த பாட்டை அப்படியே விட்டுக்கிட்டு நீங்க அந்த
நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா சரிதானே. இந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில சமஷ்டிண்டா என்னன்றதை வந்து நீங்க விளங்கி கொள்ளுங்க. அடுத்தே வந்து இந்த சமஷ்டிட பண்பை பாத்தீங்கன்னா சமஷ்டியில வந்து 2 வகையான அரசாங்கம் சமஷ்டியில காணப்படும். சரிதானே. ஒற்றையாட்சியில எத்தனை அரசாங்கம்? ஒரு வகையான அரசாங்கம் தான் காணப்படும். அதிகாரம் முழுவதும் ஒரு மத்திய அரசாங்கத்திலும் காணப்படும். இங்க மத்திய மாநிலம் பிரிக்கப்பட்டதால் 2 வகையான அரசாங்கங்கள் வந்து இங்க காணப்படுது. சரிதானே. இந்த 2 அரசாங்கமும் வந்து சுயாதீனமாக செயற்படுவதோடு இந்த 2 அரசாங்கத்துக்கு யாப்பு ரீதியாக தான் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. சரிதானே. இந்த 2 அரசாங்கமும் ஒன்று வந்து மற்றையதை வந்து உடைமையாக்கி கொள்ள முடியாது. அதேமே ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு மேலால செயற்பட்டு போகல. இவருக்கு மேலால அவருக்கு மேலால இல்லை. 2 பேருக்கும் யாப்பு ரீதியாக தான் அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. சரிதானே. அதால வந்து சுதந்திரமானார்கள் 2 பேரும் சமஷ்டியில. அதால தான் இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்துகிட்டு தளபதி விஜய் என்ன செய்யறாரு? நேரடியாக மத்திய அரசை வந்து எதிர்க்கிறார். அதுக்குரிய ஏன் அவ்வளவு தைரியமா ஒரு மத்திய அரசை எதிர்க்கிறேன்டா என்னத்துக்கு? அந்த அரசியல் அமைப்புல அவங்களுக்கு உரிமை இருக்கி அந்த ஒரு ரீசனுக்காகத்தான். சரிதானே. அப்ப 2 வகையான அரசாங்கம் காணப்படுது. அப்ப இந்தியாவுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மத்திய அரசாங்கமும் 29 மாநில அரசாங்கமும் காணப்படுது. அதே போல அமெரிக்காவை எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு மத்திய அரசாங்கமும் 50 மாநில அரசாங்கமும் காணப்படுது. கனடால வந்து ஒரு மத்திய அரசாங்கம் 10 மாநில அரசாங்கம். அதே போல வந்து ஆஸ்திரேலியாவுல ஒரு மத்திய அரசாங்கம் 6 மாநில அரசாங்கம் என்று சொல்லி இப்படி அந்த இதுகள் காணப்படுகின்றது. 2 வகையான அரசாங்கங்கள். சரிதானே. அடுத்து வந்து அதிகார பகிர்வு, அதிகார பிரிப்பு. ஒற்றையாட்சியில் என்ன நடக்குது? அதிகார குவிப்பு. அதிகாரம் முழுவதும் ஒரு மத்திய அரசாங்கத்தில் காணப்படும். இங்க வந்து அதிகாரம் வந்து யாப்பு ரீதியாக மத்திய மாநிலம் சொல்லி பிரிக்கப்படுது. ஏன்னா அப்போ இந்த அதிகார பிரிவு வந்து 3 வழிமுறையில் நடைபெறும். எப்படி தெரியுமா? இப்ப அமெரிக்கா போன்ற நாட்டை எடுத்தா ஃபர்ஸ்ட்டுக்கு மத்திய அரசு என்ன செய்வான்னு சொன்னா அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் எடுத்துட்டு எஞ்சிய அதிகாரத்தை வந்து மாநிலத்துக்கு கொடுப்பான். இப்படி ஒரு முறையில அதிகாரத்தை பிரிக்கலும். சரி தானே. கனடா போன்ற நாட்டுல என்ன செய்வாங்கன்றா ஃபர்ஸ்ட்டுக்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு எடுத்துக்கொள்வாங்க. இந்தியாவில என்ன செய்யறான்னு சொன்னா மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்துக்கும் அதிகாரத்தை சமனாக வரையறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எஞ்சிய அதிகாரத்தை 2 பேரும் அனுபவிக்கிற இந்தியாவில. அந்த 2 பேரும் அனுபவிக்க போக்குள்ள வர எஞ்சிய அதிகாரத்துல வந்து முக்கியமான தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை எல்லாம் மத்திய அரசாங்கம் தான் எடுத்துக்கொள்வான். இப்ப உதாரணமா தேசிய பாதுகாப்பு, வெளிநாட்டு உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு நாணயத்தை வெளியிடுறதா இருந்தா, விமான நிலையமோ இல்லாட்டி ஒரு குடிவரவு தொடர்பான விஷயத்தை எல்லாம் மத்திய அரசு எடுத்துக்கொள்ளுவான். மாநில அரசாங்கத்துக்கு என்ன கொடுப்பான்டா? கல்வி, சுகாதாரம், மின்சாரம், கைத்தொழில் அப்படியான விஷயங்களுக்கு கொடுத்துருவான். இன்றைக்கு இப்ப உதாரணமா இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கல்வியில என்ன சரி மாற்றம் கொண்டு வரன்னு சொன்னா இந்த கல்வியை நாங்க அறிமுகப்படுத்தலும் சொல்லி முதலமைச்சர் கொண்டு வரையலாம். சரியா. ஆனா அதை போயிட்டு முதலமைச்சர் போயிட்டு மோடி கிட்ட கேட்க தேவையில்லை. மத்திய அரசாங்கத்துக்கு போயிட்டு முதலமைச்சர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்வியில மாற்றமா, சுகாதாரத்துல மாற்றமா கொண்டு வரலாம். ஆனா எங்கட நாட்டுல ஏழுமா? இன்றைக்கு கல்வியில இப்படியான பாடங்கள் அறிமுகப்படுத்துறா எங்கட கிழக்கு மாகாணமா இல்லாட்டி தென் மாகாணமோ வட மாகாணமோ அந்த ஆளுநர்கிட்ட போயிட்டு நாங்க கேட்கலாம் எங்களை மாத்தித்தாங்க. அது எங்க போகும்? எங்களுடைய நேரடியாக கல்வி அமைச்சின் கீழ் நாங்க போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இதுதான் அந்த வித்தியாசம். சரிதானே. அதாவது அதிகார பகிர்வு வந்து பகிரப்படுகின்ற வித்தியாசம். அப்போ சமச்சீர் அதிகார பகிர்வு, ஒற்றையாட்சியில வந்து அதிகார குவிப்பு. சரிதானே. அடுத்தது வந்து இப்போ நிறைய இருக்கின்றது. சரிதானே. இப்ப எழுதப்பட்ட நெகிழாத யாப்பு ஒரு யாப்பு வந்து அவசியமா இருக்கும். இதுல வந்து சமஷ்டியில வந்து அவசியமா இருக்கும். இப்போ நான் இதை 9 மணிக்குள்ள உங்களுக்கு முடிச்சு விடுறேன். இப்போ எழுதப்பட்ட நெகிழாத யாப்பு அவசியம் என்று சொன்னா சமஷ்டி நாடுகள்ல மத்திய மாநிலங்களுக்கிடையே வந்து அதிகாரம் யாப்பு ரீதியாக வரையறுக்கப்பட்டிருக்கேன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ ஒன்று வந்து மற்றதை வந்து மிஞ்சி செயற்பட முடியாதுன்னு வந்து நான் சொல்லிட்டேன். அப்ப இதுக்கு யாப்பு என்பது கட்டாயம் எழுதப்பட்டிருப்பதோடு இலகுள்ள அந்த யாப்பை மாற்ற முடியாத வகையில் இருக்கணும். ஆகவே இன்றைக்கு பெரும்பாலான சமஷ்டி நாடுகள் எழுதப்பட்ட நெகிழாத யாப்பா இருக்கு. அமெரிக்காவுல அரசியலமைப்பு 1787 ஆண்டுல உருவாக்கப்பட்டுச்சு. சரிதானே. உலகிலே முதலாவது எழுதப்பட்ட யாப்பாக அமெரிக்க அரசியலமைப்பு 1787 தான். அந்த யாப்பை இன்றைக்கு வரைக்கும் மாத்த இல்லை. 27 தடவைகள் திருத்தம் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எங்க நாட்டை பாருங்க. இப்போ எப்படி கோல்புரு கொஞ்சி குருமக்களும் மணிங் சரி சுதந்திரத்தை கொடுத்துட்டான். சுதந்திரத்தை கொடுத்தாலும் அதுலயும் முதலாம் குடியரசு அமைப்புன்னு ஒன்று வந்து 2ஆம் குடியரசு அரசியலமைப்பு ஒன்றையும் அவன் எடுத்து இந்த 2ஆம் குடியரசு அரசியலமைப்புல 22 தடவை திருத்தத்தை கொண்டு வந்திருக்கான். ஆனா 1700 உருவாக்கப்பட்ட அமெரிக்கா அரசியலமைப்பு இப்போ வரைக்கும் 27 திருத்தம் தான் வந்திருக்கு. அப்ப இந்த யாப் அவசியம் என்றது ஒரு சமஷ்டிக்கு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து 2ஆம் மன்றம் ஒன்று அவசியம். ஏன்னா சமஷ்டியில வந்து இப்போ சமஷ்டி நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மத்திய அரசு வந்து மாநிலங்கள் வந்து அவங்களுடைய நன்மைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கிறதுக்கு 2ஆம் மன்றம் ஒன்று கொண்டு வந்திருக்கு. இந்த 2ஆம் மன்றத்துல வந்து சில நாடுகள்ல சில பேரை கொண்டு அழைப்பாங்க. இந்தியாவில வந்து ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. அதே போல அமெரிக்காவில வந்து செனட் சபை அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிதானே.
ஆக இந்த விஷயங்களை நாங்கள் ஒப்பீட்டு ரீதியாக நாங்கள் இதனை வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். இங்கே சமஷ்டியில் வெற்றி பெறுவதற்கான காரணங்கள், அதே போல வந்து சமஷ்டியில் நன்மை தீமைகள் நான் சொன்னேன். நான் நினைக்கிறேன் ஒற்றையாட்சியில நன்மை தீமைகளை நீங்க பேஸ் பண்ணி எழுதக்கூடிய வந்து நீங்க என்ன செய்யலும் இந்த உங்களுக்கான ஒப்பீட்டு ரீதியான விஷயங்களை வந்து நீங்க ஆராயக்கூடிய வகையில இருக்கும். ஏனென்றா இது பெரிய டாபிக். இதுக்கான அந்த நேரம் வந்து குறைவாக இருக்கிறதால தான் நான் அதை குறுகிய நேரத்துக்குள்ள முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப நாங்க சமஷ்டியில இருக்கிற நன்மை தீமைகளை பார்த்துட்டு அதுல என்ன விஷயங்களை ஒப்பிடலாம்னு சொல்லி நாங்க அதுல வந்து முடிச்சு கொள்வோம். இப்போ சமஷ்டியில வந்து என்ன நன்மை இருக்கின்றா, ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை வந்து நாங்க என்ன செய்யலாம், உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ சின்ன சின்ன அரசா வந்து நாங்க தனிச்சு இருக்கிறத விட எல்லாம் சேர்ந்து ஒரு சமஷ்டியா உருவாகின்ற சந்தர்ப்பத்துல வந்து பிரித்தானிய இல்லாட்டி அந்நியர்களுடைய காலனித்துவத்தில இருந்து நாங்க பாதுகாப்பு பெற்று இருக்கலாம். ஏண்டா அமெரிக்கா வந்து பிரித்தானியாவுக்கு பயந்து தான் அவங்க சமஷ்டியா உருவாயினாங்க. ஆஸ்திரேலியா ஜப்பானுக்கு பயந்து தான் சமஷ்டியா உருவாயினாங்க. அப்ப என்ன நடக்கலாம், ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை வந்து சமஷ்டியின் மூலம் நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ளையிலும். சரிதானே? பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும். இப்போ நாங்க சிறு சிறு மாநிலமா தனிச்சு இருக்கிறத விட எல்லாரும் சேர்ந்து ஒரு மாநிலமா ஒரு சமஷ்டி கீழே இருப்போம்னு சொன்னா எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தியை வந்து நாங்க ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து இங்கே இருக்கின்றது. சரிதானே? உதாரணமா வந்து அமெரிக்காவுல வந்து நின்சொற்றாண்டு சொல்லி இருக்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கிற இரும்பு வளாகத்தை பயன்படுத்தி பென்சில்வேனியான்ற ஒரு மாநிலம் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைஞ்சிச்சு. இன்றைக்கு தனித்தனி அரசா இருந்தா அவங்களுக்கு வந்திருக்குமா? இல்லை. அப்ப மாநிலங்கள் வந்து ஒன்றாக இருக்கிற போது அங்க என்ன நடக்கும், பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும். அப்ப இது என்ன நடக்குது, சமஷ்டியில் இருக்கின்ற ஒரு நன்மைகள். ஒரு வேலை சமஷ்டியில் இருக்கிற நிறைய குறைகளை ஆராய்க. 20 மார்க்ஸுக்கு சும்மா தந்துட்டான்டா, உன்னை எழுதணுமே. அப்ப நாங்க என்ன நடக்கணும், அவன் அப்படி கேள்வி தந்துட்டான்டா. இப்போ சிறு குறிப்புல இல்லாட்டி 20 ஏதோ ஒரு வகையில நடைமுறையில பொலிட்டிக்கல் கேள்வி எடுக்கலும் தெரியுதானே உங்களுக்கு. அப்ப அப்படி எடுக்க போகல சமஷ்டியில் இருக்கிற நிறை குறைகளை ஆராய்கின்ற நோட்ஸ்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பாப்பீங்க, ஓகே எழுதுவீங்க. எந்த அளவுக்கு எழுதுவீங்க? 20 மார்க்ஸ் கம்ப்ளீட் ஆகுற திருத்தி இருக்குமா? இப்ப சமஷ்டி நல்லா படிச்சிருக்க போகல நீங்க எதிர்பார்க்காம நடைமுறை கேள்வி ஒன்று தந்து விட்டு இல்லாட்டி நிறை குறைகளை ஆராய்கின்றா எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க போகல என்னத்தை போட்டு எழுதுறேன், எனக்கு திருப்தி இருக்காது. அதை சாய்ஸ்ல விட்டுட்டு இன்னொரு திருப்தி இல்லாத கேள்வியை நீங்க எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வரும். அப்ப நிறைய குறைகள் வரக்குள்ள நாங்க நடைமுறைகளை உதாரணங்களையும் போட்டு எழுதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிதானே? அப்ப இப்படி பொருளாதார அபிவிருத்தி, இப்ப நன்மைகள் சமஷ்டி நன்மையில நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுதுன்னு நான் சொன்னேன். அப்போ எப்படி நாங்க தனித்தனி அரசா இருக்கிறத விட நான் இப்ப உங்களுக்கு வாயால பேசுறேன் பொதுவான விஷயங்கள் என்ன, அந்த பொதுவான விஷயங்களை நீங்க மொழிநடையாதுன்னா சரி பிள்ளைகள் எதுவுமே பிழை இல்லை. நாங்க இப்ப தனித்தனி அரசு அறிக்கிறதோட நாங்க எல்லாருமே ஒரு சமஷ்டியில ஒன்றுபடுவதன் மூலம் எங்களுடைய உறுதிப்பாட்டை மேற்கொள்ள முடியும். சரிதானே? உதாரணமாக அந்நியருடைய காலனித்துவ படையெடுப்பின் கீழ் இருந்து நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம். உதாரணம் போட்டு என்ன எழுதுவோம், பிரித்தானியாவுக்கு பயந்து அமெரிக்கா சமஷ்டியாக உருவாகியது, அதே போல ஜப்பானிற்கு பயந்து ஆஸ்திரேலியாவை சமஷ்டியாக உருவாகியமை உதாரணம். அதுக்குள்ள எல்லாம் உதாரணம் கொடுக்க தேவை. நாங்க நோம்பலான உதாரணம் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும். தனித்தனி அரசா இருக்கிறதோடு சமஷ்டியின் மூலம் ஒன்றிணைவதிலும் பொருளாதாரத்தை மேற்கொள்ளலாம். உதாரணமாக அமெரிக்காவுல வந்து நின்சொற்றா என்ற ஒரு மாநிலத்தை இருக்கிற இரும்பு வளாகத்தை பயன்படுத்தி பென்சில்வேனியா என்ற ஒரு மாநிலம் என்ன செஞ்சிச்சு, பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்தது. இது சமஷ்டி ரீதியாக ஏற்படுகின்ற நன்மைகள். சர்வாதிகாரம் தடைபெறும். என்ன நான் பார்த்தேன், ஒற்றையாட்சியில சர்வாதிகாரம் தோன்ற வாய்ப்பு இருக்கு. எப்படி மைந்து என்ன கூத்தெல்லாம் காட்டினாருன்னு நாங்க பேசினோம். ரணில எப்படி மைத்திரி வேலையெல்லாம் பார்த்தாருன்னு எல்லாம் பார்த்தோம். சமஷ்டியில நடக்குமா? ஒற்றையாட்சியை பொறுத்தவரை மத்திய அரசாங்கத்துல வந்து அதிகாரம் இருக்கிறதாலதான் சர்வாதிகாரம் வருது. ஆனா சமஷ்டியில மத்திய மாநிலத்துக்கு யாப்பு ரீதியா தான் அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. அப்படின்னு இருக்க போக்குல வந்து இங்க சர்வாதிகாரம் தோன்றுவதற்கான வாய்ப்பு என்ன செய்யப்படும், ஒப்பீட்டு ரீதியாக குறைவாக காணப்படும். சரிதானே? அதே போல வந்து இந்த சமஷ்டியில இருக்கிற குறைபாடுகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, லாஸ்ட் டாபிக் சமஷ்டியில இருக்கிற குறைபாடை பார்த்தோம்னு சொன்னா, யாப்பினை விளங்கிக் கொள்வது கடினம். ஒற்றையாட்சியில யாப்பினை விளங்கிக் கொள்வது இலகு. நாடு முழுவதும் ஒரு யாப்பு தான் இருக்கு, அந்த யாப்பு நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். சமஷ்டியில எப்படி எழுதுவோம், யாப்பு வந்து மத்திய மாநிலங்களுக்கு வந்து அதிகார ரீதியாக யாப்பு பிரிக்கப்படுவதனால் மக்கள் வந்து மத்திய அரசினுடைய யாப்பினை மாநில அரசினுடைய யாப்பினை வந்து அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருப்பதனால் ஒப்பீட்டு ரீதியாக ஒற்றையாட்சியை விட சமஷ்டி ஆட்சியில் யாப்பினை விளங்கிக் கொள்வது கடினமாக காணப்படுகின்றது. என்ன இந்த குறைபாடு ஒப்பீட்டு ரீதியா நாங்க இதில் எழுதிலும். அதிக அளவான செலவு வந்து இங்க என்ன நடக்கும், சமஷ்டியில வந்து ஏற்படும். ஒற்றையாட்சியில வந்து செலவு வந்து குறைவாக இருக்கும். சரிதானே? இப்போ மத்திய அரசுக்கு வந்து அதிக செலவு வந்து ஏற்படுகிறேன்டா, இப்ப மத்திய அரசு என்ன செய்யும்டா, மாநிலத்துக்கு வருஷம் வந்து ஒதுக்க வேண்டி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப திடீர் அனர்த்தம் வந்துச்சுண்டா அந்த பணம் வழங்கணும், கூடுதலான பணம் வழங்கணும். அப்போ இது என்ன செய்ய இயலும். அப்போ இந்தியா இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல இந்த நிதி நெருக்கடியை வந்து மேற்கொள்ள கஷ்டமா இருக்கும். அப்ப இது ஒரு குறைபாடு. இது நாங்க ஆப்போசிட்ல சமஷ்டியில் எழுதுவோம், இந்த ஒற்றையாட்சியில் எழுதுவோம். ஒற்றையாட்சியிலே செலவு வந்து குறைவாக காணப்படும். சரிதானே? அதே போல வந்து வெளிநாட்டு கொள்கை வகுப்பது கடினம். ஆனால் ஒற்றையாட்சியில வெளிநாட்டு கொள்கை வகுப்பது என்னது, இலகுவாக இருக்கின்றது. இன்றைக்கு சமஷ்டி நாடுகளை பாத்தீங்க என்று சொன்னா மாநிலங்கள் ஒன்று வேறுபட்ட கொள்கையில இருக்கிறதால வந்து மத்திய அரசு பொதுவான வெளிநாட்டு கொள்கையை மேற்கொள்ளே இல்லை. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்தியா
வந்து இப்ப இஸ்ரேலோட அரச கொள்கையை வச்சிருக்கிறதால, தற்போதைய சூழ்நிலை இஸ்ரேலினுடைய அரச கொள்கையை வச்சிருக்கிறதால, இந்தியாவில் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அசாம், காஷ்மீர் போன்ற மாநிலங்கள் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அதே போல ஒற்றையாட்சியில் இருக்கிற ஒரு தீமை என்ன தெரியுமா? நாடு பிளவுபடுகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. சமஷ்டியில வந்து மாநிலம் பிரிந்து தனிநாடாக செல்கின்ற வாய்ப்பு காணப்படுறது என்பது குறைவான ஒரு விஷயம் தான். பிரிஞ்சு தன்னாடா போவாது அவ்வளவு லேஸ்ல. ஆனா ஒரு மாநிலம் வந்து பொருளாதார வசதியை கொண்டிருக்கும் சொன்னா, அப்படி இல்லாட்டி வந்து ஒரு அந்த 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 ஒரு அரசுக்கு எதிர்மறையான ஒரு கொள்கையை கொண்டிருக்கும் சொன்னா இந்த மாநிலம் தனிநாடா போகும். இப்ப உதாரணமாக இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனுச்சு. எதுக்கு? எதிர்மறையான கொள்கையை வச்சிருக்கிறதால. பொருளாதார வசதியை கொண்டிருக்கேன் என்று சொன்னா ரஷ்யாவில இருந்து இன்றைக்கு பல மாநிலங்கள் பிரிஞ்சு தனி நாடா போயிருக்கு. பெலரஸ் இன்றைக்கு நிறைய பேர் டாக்டருக்கு மெடிசனுக்கு அங்க இங்க போயிட்டு அதில் வந்து படிக்கிறாங்க. என்னத்துக்கு ரீசன்? அது பொருளாதார ரீதியா தனி ஒரு மாநிலமா பிரிஞ்சு போயிருக்கு. இது நாடு பிளவுபடுகின்ற சந்தர்ப்பம். இன்றைய நடைமுறையில தற்போதைய சூழ்நிலையில வந்து என்னது, அசாம், காஷ்மீர், நாகாலாந்து அப்படியான முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடுகள் இந்தியாவிலிருந்து வெளியில போறதுக்கு இப்ப வரைக்கும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கு. நாங்க தனி ஒரு அரசா போறோம் சொல்லி இப்ப வரைக்கும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா இந்தியா அப்படி கொடுக்க மாட்டான். அப்ப இதுகள் எல்லாத்தையும் நாங்க நடைமுறை குறைபாடாக நாங்க ஒப்பீட்டு ரீதியாக ஆராய்வோம். பிரச்சனை இல்லை. சமஷ்டியை கேட்டாலும் நீங்க கொடுங்க, அதுல பிழை இல்லை. சமஷ்டி நன்மை தீமைகள் கேட்டாலும் நடைமுறையில கொடுங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் இதுல உங்களுக்கு வராது. சரிதானே? ஆகவே மிகவும் இலகுவாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நல்ல ஒரு ஸ்டோரி அடிப்படையில நீங்க எழுதலாம். பாடமாக்கி தான் படிக்கணும், பாடமாக்கி தான் எழுதணும்லாம் இல்லை. சரிதானே? சில பேருக்கு ஸ்டார்ட்ல இதை பார்த்த உடனே என்னடா இது ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி என்று தலை சுத்துன்ற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. நாங்க இதை வந்து இவ்வளவு ஈஸியான முறையில் ஸ்டோரி அடிப்படையிலேயே நாங்க இதை செஞ்சு கொள்ளலாம். இதுல மேலதிகமான டவுட்ஸ் அது இது இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எங்களுடைய குழுமத்துல நீங்க கேட்டுக்கொண்டு நீங்க இதை செஞ்சு கொள்ள இயலும். சரிதானே? மிச்ச விஷயங்கள் நாளைய தினம் யாப்புகள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது தொடர்பான தெளிவுகளை வந்து இன்னொருவர் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். இன்றைய கிளாஸ் இந்த முடிஞ்ச பிறகு எங்களோட குரூப்ல வந்து பொலிட்டிக்கல் குரூப்ல இன்றைய கிளாஸ் ஃபீட்பேக் சம்பந்தப்பட்டு நீங்க சொல்லுங்க. பிழை இருந்தா, குறைபாடு இருந்தா நீங்க குறைபாடுகளையும் சொல்லணும். சரிதானே? குறைபாடுகளையும் சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கு என்ன இதுல பயன்கள் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த ஃபீட்பேக்கை நீங்க இன்றைய கிளாஸ்ல கொடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே. இந்த அட்மின் மீட்டிங்கை லீவ் பண்ணி விடுங்க.